அகிலா கோவிந்த் அவர்களின் காத்திருப்பேன் கண்மணி. வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். தேவி தன் அழகான தலையை சாய்த்தபடி எவ்வளவு நேரம் அப்படி பிரம்மை தட்டி உட்கார்ந்திருந்தாள் என அவளுக்கே தெரியவில்லை. சட்டென பக்கத்து சீட் பெண்மணி அவள் டிக்கெட் எடுக்கும்போது சொன்னதை கவனித்து, நீங்க இறங்க வேண்டிய ஸ்டாப் என்றபோது நினைவுக்கு வந்தாள். மெல்ல எழுந்து ஹேண்ட்பேக்கை இருக்க பற்றியவாறு பஸ்ஸிலிருந்து இறங்கினாள். மனதில் எழும் எண்ணங்களை அடக்க மனப்பயிற்சியை முறையாய் கற்றவள் போல நன்றாக மூச்சிழுத்து 3 முறை நிதானமாக காற்றை வெளியிட்டாள். காற்றைப் போலவே மனதில் லேசான ஒன்று படர்வதை உணர்ந்தாள். அவள் வீடு இருக்கும் ரத்னா காலனியை நோக்கி கால்கள் தானாய் நடந்தபோது வழக்கமான குதிநடை இல்லை, தளர்வாகவே நடந்தாள். வீட்டை நெருங்க நெருங்க வழக்கமாக வரும் உற்சாகம் துள்ளல் இல்லாமல் சோர்வே பெருகியது. சிறிய கேட்டை திறந்து நுழைந்தவள் காலணிகளை கழற்றியபடி முன்ஹாலை வெறித்தாள். அவளது பார்வை அந்த பழைய சாய்வு மர நாற்காலியில் வந்து நின்றது. அவளது பார்வையைப் போலவே வெறிச்சோடி கிடந்த நாற்காலியின் நிலை கண்டு அவள் கண்களில் நீர் திரையிட்டது. இந்த நேரம் அப்பா அந்த மர நாற்காலியில் அமர்ந்தபடி பேப்பர் படித்து கொண்டிருப்பார். அவள் நுழையும் அரவம் கேட்டு மூக்கு கண்ணாடி கண்களை உயர்த்தியபடி அவளை பார்ப்பார். வா கண்மணி என்று அன்புழக கூப்பிட்டு வாஞ்சையாய் அவளை பார்ப்பார். தேவியும் அந்த பாசத்தில் தனது 20 வயது நிலைமையை மறந்து சிறு சிறுமி போல ஓடிச் சென்று அப்பாவின் கால்மாட்டில் உட்கார்ந்து கொள்வாள். 70 வயது முதுமையில் நடுங்கும் தந்தையின் கரங்கள் அவள் தலையை மெல்ல வருடும். அவள் நிமிர்ந்து கண்களை வெறித்து பார்க்கும்போது கனிவாய் அவர் முகம் மலரும். இன்று அலுவலகத்தில் நடந்ததை சொல்லம்மா என்பார் அவர். அவ்வளவுதான். தேவி மடை திறந்தாற் போல ஒவ்வொன்றாய் விவரிக்க ஆரம்பித்து விடுவாள். பியூன் முருகேசனில் ஆரம்பித்து ஹெட் கிளார்க் மேனேஜர் வரை நடந்த வம்பு தும்புகளை ஒன்றுவிடாமல் சொல்லுவாள். தளர்ந்த வயதில் முடியாத நிலைமையிலும் ஆர்வமான முகத்துடன் சுவாரஸ்யம் பொங்க அவள் சொல்வதையே கேட்டுக்கொண்டிருப்பார். தேவியும் தந்தை முகம் மலர ஆர்வமாய் கேட்பதை உணர்ந்து உற்சாகமாய் அலுவலகத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி சொல்லுவாள். அவள் பேச்சு சப்தம் கேட்டதும் உள்ளிருந்து தங்கை சுபாவும் கவிதாவும் ஓடி வந்து விடுவர். முறையே +1 +2 படிக்கும் அவர்கள் தங்கள் பங்கிற்கு அக்காவைப் போல அன்றைய ஸ்கூல் கதையை சொல்ல ஆரம்பிப்பார்கள். அவர்களை பார்த்து கடைசி குட்டி தம்பி பாலு வந்து விடுவான். அவனது 6ஆம் கிளாஸ் பள்ளி அனுபவம் பெரிய கதை போல நீளும். ஒரே இறைச்சலும் கேலியும் கூத்துமாய் பேசிக்கொண்டிருப்பதை உணர்ந்து சமையற்கட்டிலிருந்து புன்னகை தவழ வரும் சாந்தமான தாயார் அன்னபூரணி அப்பாவின் பக்கம் போய் எல்லாவற்றையும் ரசிக்க ஆரம்பிப்பாள். அப்பாவும் விடமாட்டார். எல்லோரும் அன்றைய அனுபவங்களை சொல்லி முடித்ததும் தன் பங்கிற்கு தனது ஆரம்ப கால மிலிட்ரி அனுபவங்களை, இராணுவ ரயில்வே குஷெட்டில் பணியாற்றியதை விவரிக்க ஆரம்பித்து விடுவார். பொழுது போவதே தெரியாமல் எல்லோரும் வாய்ப்பிழக்க அதிசயமாய் கேட்பர். அப்போதெல்லாம் தேவி தந்தையே உற்று பார்த்து விழிப்பாள். தந்தைக்கு தான் எவ்வளவு சிரமங்கள், கஷ்டமான அனுபவங்கள் என அதிசயித்து வியப்பாள். ஒருவாறு 2 மணி நேரம் பேச்சும் கூத்துமாய் நேரம் போன பிறகு எல்லோரும் இரவு உணவுக்காக அமருவர். அதுவும் அப்படித்தான். நடுநாயகமாக தந்தை அமர்ந்திருக்க சுற்றி சூழ அவ்வளவு பேரும் கையில் இட்லி தோசை தட்டுடன் அம்மாவின் சூடான தோசையை எதிர்பார்த்து காத்திருந்தபடி. அப்பா ஞாபகப்படுத்தி தன் வாழ்க்கையின் சுவாரஸ்யங்கள் ஒவ்வொன்றாய் சொல்ல ரசித்து கேட்டபடி சாப்பிட ஆரம்பித்தால் மணி இரவு 9ஐ தொட்டுவிடும். அன்றாடம் அலுப்பே இல்லாமல் கேலியும் சீண்டலுமாய் சந்தோஷமும் சிரிப்புமாய் நகரும் நிமிடங்கள் அவை மனம் முழுக்க பூரிப்பாய் வாழ்க்கையை பரவசமாக்கிய தருணங்கள் அவை. இவையெல்லாம் முன்புதான். இன்று இதோ அப்பா சாய்வு மர நாற்காலியில் அமர்ந்திருக்கவில்லை. பதிலாய் சுவரில் இருக்கும் புகைப்படத்தில் அழகாய் சிரிக்கிறார். திடீரென ஏற்பட்ட ஸ்ட்ரோக், யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்த இதயத்தின் வலி அப்பாவின் உயிரையே கொண்டு போய்விட்டது.
சென்ற மாதம் ஒரு சனிக்கிழமை அது நிகழ்ந்தபோது மொத்த குடும்பமும் நொறுங்கி போய்விட்டது. அப்படியே இடிந்து முடங்கி போனாள் அம்மா. பிரிவின் துயரம் தாங்காமல் துடித்து போயினர் அன்பு செல்வங்கள். வேதனை, துயரம், இழப்பு, வருத்தம் என என்னென்ன வார்த்தைகள் உண்டோ அவ்வளவையும் ஒரு சேர அனுபவித்து துன்பக்கடலில் மூழ்கினர். ஆனாலும் என்ன செய்ய? என்ன நேர்ந்தாலும் தினம் தினம் உலகம் விடுகிறதே. வாழ்க்கையின் கடமைகள் சுமையாய் துரத்துகிறதே. முதலில் சுதாரித்து நிமிர்ந்தவள் தேவிதான். அப்பாவின் ஒய்யார குரல் அவள் உள்ளுக்குள் ஒலிக்க ஆரம்பித்தது. எழுந்திரு கண்மணி, கவலைப்பட்டது போதும். அப்பா எங்கும் போகல, உன்னுடன் தான் இருக்கிற, இயங்கிக் கொண்டிருக்கிற. நீயே இப்படி தலை கவிழ்ந்து கொண்டா எப்படி? எழுந்திரு, எல்லாருக்கும் தைரியம் சொல்லு. அப்பா ஸ்தானத்தில் இருந்து எல்லோரையும் நல்ல நிலைக்கு கொண்டு வருது உன் பொறுப்பு. அப்பா உள்ளுக்குள் முழங்கியதும் புது தைரியம் கொண்டவளாய் சோகத்திலிருந்து மீண்டு நடமாட ஆரம்பித்தாள் தேவி. அம்மாவை தேற்றினாள். தம்பி தங்கைகளை அரவணைத்து வேதனையை குறைத்தாள். இதோ அப்படியும் இப்படியுமாக 1.5 மாதம் ஓடிவிட்டது. வழக்கம் போல அலுவலகம் சென்று திரும்பியவள் பழைய நினைவுகள் தாக்க வீட்டினுள் நுழைந்தாள். வீட்டு வாசலில் அவள் வருகையை எதிர்பார்த்து வீட்டு உரிமையாளர் உட்கார்ந்திருப்பது கண்டு திடுக்கிட்டாள் தேவி. வீட்டு ஓனர் தன் வரவுக்காக காத்து முன்புற மரபெஞ்சில் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் தேவிக்கு பகீர் என்றுதான் இருந்தது. தடித்த மூக்கு கண்ணாடியும் பருத்த சரீரமும் கொண்ட 50 வயது கணேசமூர்த்தி அவள் வீட்டுக்கும் அடுத்து இருக்கும் 2 பெரிய வீடுகளுக்கும் உரிமையாளர். கடை வீதியில் கொள்முதல், விற்பனை, ஃபைனான்ஸ் என பலவித தொழில்கள் செய்யும் வியாபாரி. பண விஷயத்தில் சரியான கரார் பேர்வழி. அப்பா அவருக்கு பயந்தே மாதம் பிறந்த முதல் தேதியே வாடகை பணத்தை எடுத்துக்கொண்டு அவரது கடைக்கு ஓடிவிடுவார். பெரிய கும்பிடு போட்டு அவரது கையில் வாடகையை கொடுத்து வரவு சீட்டில் எழுதி வாங்கிய பிறகுதான் மூச்சே விடுவார். என்னப்பா, எதற்கு இப்படி பயப்படுகிறீர்கள் என தேவி எத்தனையோ முறை கேட்டிருக்கிறாள். அப்போதெல்லாம் தந்தை, உனக்கு தெரியாது கண்மணி, அவரு கணேசமூர்த்தி கண்டிப்பான மனிதர். நாம கொஞ்சம் வாடகை பணத்தை தாமதமாக்கினாலும் அவருக்கு கோபம் வந்துடும். 4 பேர் முன்னிலையில காச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு தொல்லையும் உண்டு பண்ணிடுவாரு. இன்னொரு தொல்லையா? ஆமா, அவரோட சண்டையிட்டா உடனே வீட்டு வாடகையை ஏற்றி விடுவாரு, அல்லது வீட்டை காலி பண்ணுன்னு விரட்ட ஆரம்பிச்சிருவாரு. அதனால என்னப்பா, அப்படி காலி பண்ண சொன்னா வேற வீடு பார்த்து நம்ம போய்விட வேண்டியது தானே? எதற்காக அவருக்கு பயந்து கொண்டு இருக்கணும்? தேவி கேட்பதற்கு செல்லமாய் அவள் தலையை கோதியபடி தந்தை சொன்ன பதில் இன்னமும் அவள் ஞாபகத்தில் இருக்கிறது. பயம் இல்லம்மா, வசதி. இந்த வீடு நகருக்கு மத்தியில் எல்லா இடங்களுக்கும் சென்று வர தோதா இருக்கு. மாதம் 1500 ரூபாய்க்கு இந்த ஏரியாவில் இது மாதிரி வேறு வீடுகள் கிடைக்காது. வேணுமானா ஊருக்கு முன்புறமாய் புறநகர் பகுதியில் குறைந்த வாடகையில் பெரிய பெரிய வீடு இருக்கும். ஆனால் நாம் அங்கெல்லாம் சென்று குடிபுகுந்தா தினம் நகருக்கு வர பஸ்ஸையும் ஆட்டோவையும் எதிர்பார்த்து காத்திருக்கணும். பணத்தை விரயம் செய்யணும். தந்தை சொல்ல சொல்ல விஷயம் புரிந்தவளாய் காது மடல்கள் அதிர தலையாட்டத்தான் செய்தாள் தேவி. வாடகை பணம் கொடுத்து விட்டேன் என்று தேவி ஆரம்பிப்பதற்குள் கணேசமூர்த்தி படபடவென தலையை ஆட்டினார். அது வந்துவிட்டது, நான் வந்தது வேறு விஷயமா என்றார் அவர். வேறு விஷயமா? அதாவது என்று இழுத்த கணேசமூர்த்தி எப்படி சொல்வது என்பது போல் தயக்கம் காட்டினார். அவர் எதற்காகவோ இப்படி பீடிகை போடுவது தேவிக்கு புரிந்தது. அவரே சொல்லட்டும் என்பது போல அவரையே உற்று பார்த்தாள். அது வேறு ஒன்றும் இல்லை, விலைவாசியெல்லாம் உயர்ந்துருச்சு, பொருள்களின் விலையெல்லாம் முன்ன மாதிரி இல்லை, அதனால அவர் மறுபடியும் இழுக்க தேவிக்கு உள்ளூர எரிச்சல்தான் வந்தது. எதையோ விவகாரமாய் சொல்ல தீர்மானித்து வீடு தேடி வந்தாயிற்று. இதில் போலித்தனமாய் தயக்கம் வேறா? எதுவானாலும் சொல்ல வந்ததை சொல்லுங்கள் என்றாள் தேவி. அதுமா, எல்லாம் உயர்ந்து விட்டபடியால வீட்டு வாடகை கொஞ்சம் உயர்த்த வேண்டியிருக்கிறது. மெல்ல பழத்தில் ஊசி ஏற்றுவது போல விஷயத்தை ஏற்றினார் கணேசமூர்த்தி. அதை கேட்ட தேவி உள்ளபடி அதிர்ந்துதான் போனாள்.
இதே கணேசமூர்த்தி தான் 3 மாதங்களுக்கு முன்பு வீட்டுக்கு வந்து அப்பாவிடம் மல்லு கட்டாத குறையாய் அடித்து பேசி 1000 ரூபாய் வாடகையாய் இருந்ததை 1500 ஆக்கி உயர்த்திவிட்டு சென்றிருந்தார். 3 மாதங்களுக்குள் மறுபடியும் வாடகையை உயர்த்த வேண்டுமா? என்ன நியாயம் இது? சினம் தோன்றியவளாய் நிமிர்ந்து பார்த்தவள், சார், நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அப்பா கிட்ட வந்து பேசி வாடகையை உயர்த்திட்டு போனீங்க, மறந்துட்டீங்களா என்று கூறவும் கடகடவென சிரித்தார் கணேசமூர்த்தி. நீ கேட்பது நியாயந்தம்மா. 3 மாசங்களுக்கு முன்ன வாடகை கூடினது வாஸ்தவந்தான். ஆனா பாருமா, விலைவாசி செலவினங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. அதனால எனக்கு வேற வழி இல்லை, வாடகையை கூட்ட வேண்டிய சூழ்நிலை. அதிகம் ஒன்றும் இல்லை, கூடுதலாக ஒரு 500 ரூபாய். அதை சேர்த்து மொத்தமாக 2000 ரூபாயா வாடகை கொடுத்து விடு. அவர் அதிராமல் சொல்லி முடிக்க அப்படியே அதிர்ந்துதான் போனாள் அவள். அவள் யோசிக்க அடுத்து சொல்லிய அவரது வார்த்தைகள் அவளுக்கே எல்லாவற்றையும் புரிய வைத்தது. நீ யோசிப்பது சரிதாம்மா. இந்த வாடகை உயர்வு இப்போது இருக்கும் பொருளாதார சூழ்நிலையில உனது குடும்பத்திற்கு சரிப்பட்டு வராதுதான். கஷ்டமான விஷயந்தான். மேலும் 1 மாதம் கூடுதலாக 500 ரூபாய் என்றால் நீ கூட புரட்டி விடலாம். ஆனால் மாதம் மாதம் முதல் தேதி தவறாமல் 2000 ரூபாயை வாடகையாக கொடுக்க வேணும்னா உன்னால் முடியாதுதான். அதனால இம்முறை தயங்கிய அவரை கோபமாகவே முறைத்தாள் தேவி. சொல்லுங்க, பேசாம வீட்டை காலி செய்துவிட்டு குறைந்த வாடகையில் வேறு எங்காவது போயிடுங்க. உங்களுக்கும் தோதுவாக இருக்கும், எனக்கும் பிரச்சனை இல்லாமல் வாடகை பணம் கிடைக்கும். அதாவது உன் ஒரு சம்பளத்தில் இனி நீ வாடகை மாதம் தவறாமல் கொடுப்பது முடியாத காரியம். அதனால் பேசாமல் காலி பண்ணிவிட்டு போ என்கிறார். அதற்கு வேறு எதுவும் சாக்கு போக்கு சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக வாடகை கூட்டுவதாய் வேறு பயம் காட்டி விரட்ட பார்க்கிறார். 10 வருடம் மாதம் தவறாமல் முதல் தேதி வாடகை கொடுத்து நல்ல பெயர் எடுத்த அப்பாவிற்கு இவர் காட்டும் நன்றி இதுதானா? வீட்டு தலைவர் ஒருவர் உயிரோடு இல்லை என்றால் அவர் குடும்பம் எப்படியெல்லாம் தவிக்கும் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் எரிகிற வீட்டில் எடுத்து செல்வது போல இப்படி ஈவு இரக்கமில்லாமல் நடந்து கொள்கிறார்களே. ச்சே, என்ன மனிதர்கள் இவர்கள்! ஒரு கணம் கணேசமூர்த்தி பேசியதற்கு, இப்படிப்பட்ட இரக்கமற்ற மனிதர்களின் வீட்டில் வசிப்பதே பாவம், உடனே காலி செய்துவிட்டு வேறு வீடு சென்று விட வேண்டும் என்ற எண்ணம்தான் அவளுள் வீராப்பாய் எழுந்தது. ஆனால் அவளுக்கு அந்த வீட்டை விட்டு போக மனமில்லை. அப்பா அம்மா குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ்ந்த வீடு, அவளின் உயிருக்குயிரான தந்தை கடைசி வரை நடமாடிய வீடு. வீட்டின் எந்த பக்கம் திரும்பினாலும் அப்பாவின் முகமும் உருவமும் தான் அவளுக்கு பளிச்சிடும். முன்புற முகப்பு சுவரில் கொடி கட்டி மணி பிளான்ட் செடியை படரவிட்டது முதல் பின்புற தென்னை மரங்களும் தினம் நீர் ஊற்றி பாதுகாப்பது அப்பாவின் செயல்தான், அவரது கைவண்ணம்தான். இன்று அப்பா இல்லாவிட்டாலும் அவள் பழகிய இடங்கள், அப்பா எப்போதும் ஈசி சேரில் உட்கார்ந்திருந்தபடி புன்னகைத்து கொண்டிருக்கும் நடு ஹால், அதை தாண்டிய டிவி ரூம், இதெல்லாம் மறக்க முடியாதது. அங்கெல்லாம் இன்றும் உட்கார்ந்திருக்கும் போது அப்பாவும் தங்களுடன் அமர்ந்திருப்பது போலவே எல்லோருக்கும் இருக்கும். அந்த நினைவுகள், அப்பாவை பற்றிய இனிய உணர்வுகள் எல்லாம் அவளுக்கு வேண்டும். தினம் தினம் நினைத்து பார்த்து மகிழவோ அல்லது பிரிவை நினைத்து வேதனைப்படவோ அந்த அப்பாவின் நினைவுகள் வேண்டும். அதை விட்டுவிட்டு வேறு எங்கோ போய் குடியிருப்பது அவளால் கொஞ்சமும் ஜீரணிக்க முடியாது. கனவிலும் அதை நினைத்து பார்க்க முடியாது. அப்படியானால் இப்போது என்ன செய்ய? தொடர்ந்து குடியிருக்க வேண்டுமானால் கூடுதலான வாடகை சுமையை, அந்த 500 ரூபாயை கொடுத்தாக வேண்டும். தேவி யோசித்தாள். வேறு வழி இல்லை. கணேசமூர்த்தி இதை தவிர வேறு எதற்கும் ஒத்துக்கொள்ள மாட்டார். அப்பாவிற்காக இதை அவள் செய்துதான் ஆக வேண்டும். இந்த 500 ரூபாயை பள்ளி சிறுவர்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து கூட சம்பாதித்து விடலாம். முடிவெடுத்தவளாய் நிமிர்ந்தாள் தேவி. கணேசமூர்த்தி சார், நீங்க சொன்ன 2000 ரூபாய் வாடகைக்கு ஒத்துக்கொள்கிறேன். அடுத்த மாதம் முதல் உங்களுக்கு தந்து விடுகிறேன். மேலும் வாடகை விஷயத்தில் நீங்கள் கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். நான் சம்பளம் வாங்குகிறேனோ இல்லையோ, ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி வாடகை பணம் உங்களை தேடி வந்துவிடும். அப்படி வராமல் போனால் நீங்கள் நடவடிக்கை எடுத்து வீட்டை காலி பண்ண சொல்லுங்கள். உடனே காலி பண்ணி விடுகிறேன். சரிதானா? அவள் இப்படி பேசுவாள் என கணேசமூர்த்தி கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவரது முகத்தில் தெரிந்தது. நீ சொன்னா சரிதான், நான் சம்மதிக்கிறேன்.
நீ மாதம் தவறாமல 2000 ரூபாய் கொடுத்து விடு, அது போதும் என்றபடி பெஞ்சை விட்டு எழுந்தார். தேவி ஒரு பெரிய கும்பிடு ஒன்றை போட்டு அவரை வழி அனுப்பி வைத்தாள். ஆனால் மறுவாரம் கோமலவல்லி அத்தை உருவில் வேறு ஒரு தலைவலி வரப்போவதை அப்போது அவள் அறியவில்லை. கோமலவல்லி அத்தை அப்பாவின் உடன் பிறந்த சகோதரிதான். அப்பாவிற்கு அவளையும் சேர்த்து உடன் பிறந்தவர்கள் 4 பேர். 2 அண்ணன்மார்கள், 2 தங்கைகள். கோமலவல்லி முதல் தங்கை. அவளுக்கு கோமலவல்லி அத்தை என்ற பெயருக்கு பதில் வாயாடி அத்தை என்றே பெயர் நிலைத்துவிட்டது. அதற்கேற்றாற்போல எப்பவும் சலசலவென வாய் சும்மா இருக்காமல் யாரையாவது வசைப்பாடிக்கொண்டே இருக்கும். அதனாலே அப்பாவின் உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் அவளை ஒரு வாயாடியாக கருதி ஏறக்குறைய ஒதுக்கியே வைத்திருந்தனர். ஆனால் அப்பாதான் அவரது மென்மையான அன்பு குணத்தால் எப்போதும் கோமலவல்லியை கோபித்ததில்லை. அவள் அவ்வப்போது மற்ற உடன்பிறப்புகளை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாய் வசை பாடும்போது சென்று முடித்து விடுவது போல வீண் வம்புகளை இழுத்து வந்த போதும் அதை பெரிதுபடுத்தாமல் பொறுத்து கொள்வார். கோமலவல்லிக்கும் கல்யாணமாகி ஒரு அப்பாவி மனிதன் கணவராய் வந்து மாட்டினான். ஒரு குழந்தையும் பிறந்தது. ஆனால் அதற்கு மேல் கோமலவல்லிக்கும் பொறுமை இல்லை, கணவருக்கும் சகிப்புத்தன்மை இல்லை. ஒரு நல்ல நாளாய் பார்த்து கோமலவல்லியிடம் சொல்லாமல் கொள்ளாமல் கம்பி நீட்டினான் அவள் புருஷன். எங்கோ வடநாட்டில் வேலை ஒன்றை தேடிக்கொண்டு ஓடிப்போய் விட்டதாக சொன்னார்கள். கோமலவல்லியும் புருஷன் தன்னை விட்டு ஓடிப்போய் விட்டதற்காக ரொம்பவும் அலட்டி கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட அம்மாஞ்சி இருந்தாலும் ஒன்றுதான், ஓடிப்போனாலும் ஒன்றுதான் என்று விட்டுவிட்டாள். ஆனால் அவளுக்கு தலைவலி மகன் உருவிலே உருவாகியது. மகன் ஆரம்பம் முதலே அவளுக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசியே வளர்ந்தவன். கடைசியில் அடங்கா பிடாரியாய் வேலை வெட்டி இல்லாத தெரு ரவுடியாக முழுதாய் உருவாகிவிட்டான். மேலும் கோமலவல்லி உலகத்திலேயே பயந்து பதட்டப்படுவது அவன் ஒருவனுக்குத்தான். சதா பணம் கொடு பணம் கொடு என அவன் நச்சரிப்பை தாங்க முடியாமல் திண்டாடத்தான் செய்வாள். கோமலவல்லி தன் பிழைப்புக்கென்று அப்பளம், வடாம், வத்தல் போட்டு விற்பதில் இருந்து மொத்த வியாபாரிகளிடம் கடன் கேட்டு சுங்கிடி சேலைகள் வாங்கி அக்கம் பக்கத்து வீடுகளில் விற்பது, வீடு தேடி அலைபவர்களுக்கு வீடு பிடித்து கொடுத்து புரோக்கர் சார்ஜ் பார்ப்பது, தெரிந்தவர்களிடம் சீட்டு பிடித்து அதன் மூலம் பணம் சம்பாதிப்பது என சகலவிதமான தொழில்களை கைவசம் வைத்திருந்தாள். ஆயிற்று. அப்படிப்பட்ட கோமலவல்லி அத்தைதான் திடுதிப்பென்று இன்று வீட்டுக்கு வந்து இறங்கியிருந்தாள். அலுவலகம் முடிந்து வந்த தேவி நடுஹாலில் உட்கார்ந்து பெரும் குரட்டை விட்டு தூங்கும் அவளைக் கண்டு திடுக்கிடத்தான் செய்தாள். அப்பாவின் இறந்த செய்தி கேட்டு வந்தவள் பெயருக்கு ஒரு ஒப்பாரி வைத்துவிட்டு தனக்கு சில அவசர வேலைகள் இருப்பதாய் சொல்லி அன்று இரவே நடையை கட்டியவள் இன்று இப்படி 2 மாதம் கழித்து எதற்காக வர வேண்டும்? என்ன காரணமாக இருக்கும்? யோசித்தபடி புரியாமல் தவித்த தேவிக்கு சமையல் கட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த அம்மா கோமலவல்லி வந்திருக்கும் காரணத்தை விளக்கியதும் பெரும் அதிர்ச்சியாக தான் இருந்தது. தேவி, அவ வாய் கூசாம சொல்கிறாள். அப்பாவிடம் அவ 10,000 ரூபாய் சீட்டு பணத்தை கொடுத்து வச்சிருந்தாளாம். அதை வாங்கிட்டு போகத்தான் வந்திருக்கிறாளாம். எனது 10,000 ரூபாயா? என்னம்மா, உண்மையா அது? அப்பா உன்னிடம் இது பற்றி சொல்லியிருக்கிறாரா? அம்மா பலமாய் மறுத்தாள். இல்லவே இல்லை தேவி, இந்த கோமலவல்லியாவது ரூபாயை கொடுக்கறதாவது. மேலும் அப்பா நமக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் மறைக்கவும் மாட்டாரு, சொல்லாம விடவும் மாட்டாரு. இந்த கோமலவல்லி சொல்வது பச்சை பொய். அது என்னவோ சொல்லுவார்களே, எரிகிற வீட்டில் கிடப்பதை எடுத்துக்கொண்டு ஓடுவது போல. அதை போல இவ யோசிச்சு நம்மிடம் கபடமா பணம் பறிக்க இப்படி ஒரு பிளானோட வந்திருக்கா. அம்மா சொல்ல சொல்ல தேவிக்கு எல்லாமே புரிந்தது. அத்தையின் கணம் அப்படித்தான். கபட நாடகம் ஆடுவது, ஏதாவது வில்லத்தனமாய் செய்வது எல்லாம் அவள் வாடிக்கைதான். அதனாலே அவளின் மற்ற சொந்த பந்தங்கள் எல்லாம் அவள் குணத்தை அறிந்து விரட்டியடிக்க, அப்பா மட்டும் பெருந்தன்மையாய் என்ன இருந்தாலும் தன்னுடைய உடன்பிறப்பு கோமலவல்லி என்று பாசம் காட்டி அரவணைத்து கொண்டார். அப்படி அப்பா காட்டிய பாசத்திற்கு பெருந்தன்மைக்கும் தான் இப்படி நன்றி காட்டி பொய்ப்பழியுடன் அத்தை வந்திருக்கிறாளோ? யோசித்து பார்த்த தேவி ஒரு கணம் அத்தையை நினைத்து பயப்படவே செய்தாள். கோமலவல்லி சாதாரண மனுஷி இல்லை, ராங்கிக்காரி. தன் திட்டம் பலிக்க என்ன வேண்டுமானாலும் செய்வாள், எத்தனை பழியை வேண்டுமானாலும் சுமத்துவாள்.
தேவைப்பட்டால் ஊரை கூட்டி பெரும் ரகலையே செய்து விடுவாள். இப்படி பொய் பித்தலாட்டம் பண்ண வேண்டும் என்றே வந்திருக்கும் அவளை எப்படி சமாளிப்பது என்று யோசித்த தேவி அதே கவலையுடன் அம்மாவை பார்த்தாள். அம்மாவும் அதே பயப்பார்வையுடன் மிரட்சியடைந்தவளாய் விழிக்கத்தான் செய்தாள். இப்ப என்னம்மா செய்ய என்றாள் தேவி குரல் கம்ம. நீ எதுக்கும் பேசிப்பார் என்றாள் அம்மா. தேவியும் அதுவும் சரி என அப்படியே உட்கார்ந்து விட்டாள். அரை மணி நேரம் கழித்து புரண்டு புரண்டு படுத்து சாவகாசமாய் விழித்தாள் கோமலவல்லி. எழுந்தவள் தன் தலைமாட்டு பக்கம் தேவி உட்கார்ந்திருப்பதைக் கண்டு சுறுசுறுப்படைந்தாள். தேவி வாருங்க அத்தை என்றாள் சம்பிரதாயமாக. கோமலவல்லி எழுந்து கண்களை இறுக்கியவாறு மூக்கு கண்ணாடியை அவசரமாய் மாட்டினாள். யாரு, தேவியா என்றவள், பாரு போற மனுஷன் சொல்லிட்டு போகாம அவன் பாட்டுக்கு போயிட்டான். இன்னைக்கு நான் லபோ திபோன்னு அடிச்சுக்கிட்டு அலையிறேன். யாருக்கிட்ட போய் பேச, என்ன நியாயத்தை கேட்க? அத்தை பாட்டுக்கு புலம்ப ஆரம்பித்து விட தேவிக்கு எரிச்சலாயிருந்தது. கொஞ்ச நேரம் அவள் நன்கு புலம்பட்டும் என்று விட்டவள் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து, அத்தை என்ன விஷயம் சொல்லுங்க என்றாள். அவள் கேட்டதுதான் தாமதம். அத்தை ஸ்விட்ச் போட்டார் போல தன் புலம்பலை நிறுத்தினாள். தேவி, உன் அப்பா கிட்ட 10,000 ரூபாய் சீட்டு பணத்தை கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லியிருந்தேன். அதை வாங்கிட்டு போகத்தான் வந்தேன் என்றால் நேரடியாய் விஷயத்திற்கு வந்தவளாய். கோமலவல்லி ஏற்றி இறக்கி சொன்ன விதம், அவள் அபிநயம் காட்டியது எல்லாமே அவள் சொல்வது பொய் என பறைசாற்றியது. ஆனால் அவள் ஒரேடியாய் சாதித்து எப்படியாவது பணத்தை கறந்துவிட வேண்டும் என்பதில் குறியாய் இருந்தாள். அத்தை, அப்பா ஏதாவது சீட்டு எழுதி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரா என்றாள் தேவி. அவள் கேட்டதற்கு உடம்பை அதிரும்படி 1000 நொடிப்பு நொடித்தாள் கோமலவல்லி. நான் கூட கேட்டேன், என்னப்பா சொந்த பந்தம் உடன்பிறப்பு என்றாலும் பண விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்க வேண்டும்னு. அதுக்கு உன் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நிறுத்திய கோமலவல்லி ஒரு நிமிடம் இடைவெளி விட்டு தொடர்ந்தாள். என்ன நம்ப மாட்டீங்களா? நான் என்ன அப்படியெல்லாம் செய்யக்கூடியவனா என எதிர்கேள்வி கேட்டான். நான் அப்படியே வாயடைச்சு போயிட்டேன். மறு பேச்சே பேசாம அந்த 10,000 ரூபாயை அவனிடம் தூக்கி கொடுத்து விட்டேன். இதுதான் கண்ணு நடந்துச்சு. நேற்று இறக்கி சொல்லி முடித்தாள் கோமலவல்லி. இதில் ரொம்பவும் யோசிக்காதே கண்ணு, நான் சொல்வது உண்மை கண்ணு என்று செல்ல கொஞ்சல் வேறு. அவள் பேச்சையும் நடிப்பையும் பார்த்து தேவிக்கு பேசாமல் துடைப்பைக்கட்டையை எடுத்து 4 சாத்து சாத்தலாம் போல இருந்தது. இருந்தாலும் அடக்கி கொண்டு ஒன்றும் சொல்லாமல் அவளையே பார்த்தாள். என்ன யோசிக்கிற கண்ணு என்றாள் கோமலவல்லி தன் தடித்த உடம்புடன் எழுந்து அவள் பக்கம் வந்தபடி. அத்தை, நீங்க சொல்வது சரி, எனக்கு புரியுது. ஆனா தற்சமயம் எங்களிடம் அவ்வளவு பணம் இல்லையே. கொஞ்சம் பொறுங்க, புரட்டி தருகிறேன். எப்படியாவது உங்கள் கடனை அடைச்சிடுறேன். தேவி சொல்லித்தான் பார்த்தாள். ஆனால் கோமலவல்லி என்ன சாதாரண ஆளா? இப்படி சொன்னால் விட்டு விடுகிற ரகமா? அவள் மறுபடியும் குழைந்தவள், கண்ணு, நான் சீட்டு பணத்தை தான் உன் அப்பாவிடம் கொடுத்திருந்தேன். பணம் போட்ட சீட்டுக்காரங்க இப்போது பணத்தை கேட்குறாங்க. இப்போ நாம் பணத்தை கொடுக்கலன்னா போலீஸ் வர போயிடுவாங்க. பின்னாடி நிறைய சிக்கல் உருவாயிடும். அதனால் எனக்கு பணம் உடனடியாக வேணும். புரிஞ்சுக்க கண்ணு. அத்தை சொல்ல தேவியும் விடவில்லை. மன்றாடிதான் பார்த்தாள். நீங்கள் சொல்கிறது சரிதான் அத்தை. ஆனால் அவ்வளவு பணம் எங்ககிட்ட இப்போ இல்லையே. நாங்கள் எங்கே போகிறது? யார்கிட்ட கேட்கறது? தேவி கேள்வி எழுப்ப அவள் பக்கத்தில் வந்த கோமலவல்லி பார்வையை தேவியின் கழுத்தில் பதித்தாள். அவள் கழுத்தில் அப்பா வாங்கி ஆசையாய் போட்டிருந்த தங்க டாலர் செயின். கடவுளே, இவளது குறி இதுதானா? இதன் விலை கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் இருக்குமே. அதை பார்த்துதான் இப்படி டிராமா போட்டு அபகரிக்க திட்டமிடுகிறாளா? கடைசியில் தேவி பயந்தபடிதான் நடந்தது. கண்ணு, பணத்திற்கு நீ எங்கும் போக வேணாம் கண்ணு. உன் கழுத்திலேயே மாலை போல அழகா தொங்கிக் கொண்டிருக்கிறதே அந்த டாலர் செயின், அதை கொடு, அது போதும். கூட குறைய இருந்தாலும் நான் அதை பணமாக்கி சீட்டு கடனை அடைச்சிடுறேன். உனக்கும் பாரம் நீங்கும், உங்க அப்பாவின் பெயரும் கம்பீரமா கரப்படாம இருக்கும். என்ன சொல்ற? அவள் பேச்சு முழுவதும் கேட்ட தேவி திடுக்கிடத்தான் செய்தாள். அது வெறும் பேச்சு என்று கூட சொல்ல முடியாது. ஒரு வகையான மிரட்டல்தான். நீயாக அந்த செயினை கொடுத்தால் நல்லது. இல்லையெனில் உன் தந்தை பணம் தராமல் ஏமாற்றி விட்டார், மோசடி செய்து விட்டார் என அவப்பெயர் உண்டு பண்ணிவிடுவேன் என்கிற கடுமையான மிரட்டல். வேறு வழி இல்லை. அப்பாவிற்காக அப்பாவின் நல்ல பெயரை
இவள் மாசுபடுத்தாமல் இருப்பதற்காகவாவது இவளுக்கு பொய்யான அந்த கடனை, அந்த டாலர் செயினை கொடுத்துதான் ஆக வேண்டும். கோபமாய் அந்த செயினை கழற்றிய தேவி அவளை நோக்கி அதை விட்டெறியத்தான் செய்தாள். ஆனால் அதை ஓடிப்போய் ஆவலாய் பொறுக்கிக் கொண்டாள் கோமலவல்லி. மகாபாரதத்தில் ஒரு வினோதமான காட்சி அமைப்பு உண்டு. துவைதவனத்தில் பாண்டவர்கள் தங்கியுள்ளனர் என்பதை துரியோதனன் அறிந்தான். அப்போது பாண்டவர்கள் சகலத்தையும் இழந்த வனவாச நிலை. அதனால் அவர்களை மேலும் நோகடித்து மகிழ விரும்பிய துரியோதனன் சகுனியிடம் பாண்டவர்களை கேலி செய்து மகிழ என்ன செய்யலாம் என்று கேட்டான். அதற்கு சகுனியும், துரியோதனா, இந்த உலகத்திலேயே கொடுமையானது பகைவனுடைய செல்வ செழிப்பை காண்பதுதான். நாம் விலையுயர்ந்த ஆடை அணிகளை அணிந்து கொண்டு நாட்டிய பெண்களுடன் சென்று அவர்கள் எதிரில் ஆரவாரமாக தங்குவோம். அவர்கள் உள்ளம் வெதும்புவதைக் கண்டு மகிழ்ச்சி அடையலாம் என்றான். உடனே துரியோதனன் அதன்படியே பெரும் ஆரவாரத்துடன் பாண்டவர்கள் தங்கியிருந்த துவைதவனத்தை அடைந்து அங்குள்ள பொய்கை ஒன்றில் கும்மாலமிட்டு நீராடத் தொடங்கினார்களாம். நொந்து போயிருந்த பாண்டவர்களை மேலும் மேலும் எரிச்சல் படுத்த கௌரவர்கள் கையாண்ட வழி அதுபோலதான் அப்பாவை இழந்து நொந்து போயிருக்கும் தங்களை நோகடித்து எரிச்சல் படுத்த இவர்கள் எல்லாம் இப்படி செய்கிறார்களோ என தேவி நினைத்தாள். ஒருவாறு அத்தையை அவள் கேட்டதை கொடுத்து பேக்கிங் செய்து அனுப்பிய பிறகுதான் வீட்டில் நிம்மதியே வந்தது என சொல்லலாம். அன்று இரவுதான் தேவி உட்கார்ந்து பழைய 1 ஸ்கொயர் நோட்டு ஒன்றை எடுத்து வீட்டு செலவுகளை எழுதி பார்த்தாள். வாடகை, மளிகை சாமான், மின்சார கட்டணம், ஸ்கூல் ஃபீஸ், அம்மாவுக்கான மருந்து மாத்திரைகள் என எல்லா செலவுகளையும் எழுதி பார்த்தாள். கூட்டி பார்த்து வருமானத்தையும் செலவையும் கணக்கிட்ட போது 1000 ரூபாய் துண்டு விழுந்தது. அதிகப்படியான செலவாய் அம்மாதத்திற்கு 1000 ரூபாய் தேவைப்படும் என தெரிந்தது. அம்மா, தம்பி, தங்கை என ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி தேவியை சூழ்ந்து உட்கார்ந்திருந்தனர். அப்பா இறப்புக்கு பின் இப்படி அடிக்கடி உட்கார்ந்து பழைய அப்பாவின் ஞாபகங்களை பேசுவது வழக்கம். இப்போதுதான் முதல் முறையாய் வீட்டு செலவுகளை பற்றி கணக்கிட்டு வருமானத்தை பற்றி பேச யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தேவி கூட தம்பி தங்கைகளுக்கு இவ்விஷயங்கள் எல்லாம் தெரிய வேண்டாம் என்றுதான் நினைத்தாள். ஆனால் அம்மாதான் பிடிவாதமாய், இல்லை தேவி, அவர்களும் நம்ம குடும்ப நிலைமையே தெரிந்தே வளர்வது நல்லது என கூறவே அதுவே ஒரு வகைக்கு சரிதான் என தேவி விட்டுவிட்டாள். அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார், பார்த்து கொள்வார் என இதுநாள் வரை பண வரவையோ செலவு செய்வதையோ பற்றி எவ்வித அக்கறையும் இல்லாமல் இருந்தவர்கள்தான் அவர்கள். ஆனால் இன்று நிலைமை தலைகீழாகிவிட்டது. வீட்டு பொருளாதார நிலைமையை நினைத்து குட்டி தம்பி கூட கவலை கொள்ள வேண்டியதாயிற்று. என்ன ஒரு கொடுமை என தேவி நினைத்தாள். தங்கை தன் கணக்கிற்கு, அக்கா, என்னுடன் படிக்கும் விஜி, திவ்யா, மீனு நாளையிலிருந்து டியூஷன் வருவதா சொல்லியிருக்கிறாங்க என்றாள். தம்பி வினு, அக்கா, எனக்கு புக் பைண்டிங்கு நல்லா செய்ய தெரியும், அதன் மூலம் நிறைய ஆர்டர் வாங்கி நானும் பணம் சம்பாதித்து தருகிறேன் என்றபோது கண் கலங்க அவனை அணைத்து கொள்ளத்தான் செய்தாள் தேவி. அம்மா கொஞ்ச நேரம் ஒன்றும் சொல்லாமல் யோசித்தவள் ஞாபகம் வந்தவளாய் நிமிர்ந்தாள். தேவி, அப்பா 10,000 ரூபாய்க்கு பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் பத்திரம் ஒன்று போட்டு வைத்திருப்பது ஞாபகத்துக்கு வருது என்றபடி அம்மா எழுந்தாள். பீரோ பக்கம் சென்று அதில் குடைந்து அந்த ரசீதை தேடி எடுத்தாள். தேவி அதை வாங்கி பார்த்தாள். அப்பா பெயரில் 10,000 ரூபாய்க்கான டெபாசிட் நல்ல வேளையாய் புத்திசாலித்தனமாய் அப்பா தேவியின் பெயரை நாமினியாக காட்டியிருந்தார். அதனால் பேங்கில் இருந்து பணம் வாங்குவதில் எவ்வித பிரச்சனையும் இருக்காதுதான். டெபாசிட் தொகை வட்டியையும் சேர்த்து 12,000 ரூபாயாக கிடைக்கும். மாதம் 1000 ரூபாய் செலவு பற்றாக்குறை வருகிறது. அந்த பணம் மட்டும் கிடைத்துவிட்டால் இனி 1 வருடத்திற்கு குடும்பத்தை எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டிவிடலாம். நினைத்து பார்த்த எல்லோருடைய முகத்திலும் அமைதியும் பெரும் நிம்மதியும் படர்ந்தது. அப்பா தனக்கு பின் யாரும் தவிக்கக்கூடாது என்றுதான் பாடுபட்டு இப்படியெல்லாம் சேமிப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்பதை பசுமையாய் மனதில் நினைத்தனர். அது தவிர அப்பாவின் பென்ஷன் தொகை 7,000 இன்னும் 6 மாதங்களில் அம்மாவின் பெயருக்கு மாற்றப்பட்டு மாதம் மாதம் அம்மாவுக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். அந்த தொகையை அப்படியே சேமிப்பாய் உருவாக்கி
தம்பி தங்கைகளின் எதிர்கால வாழ்விற்கு உபயோகப்படும்படியாக வைத்து கொள்ளலாம். தம்பி தங்கைகளை தூங்க போக சொல்லிவிட்டு தாயும் மகளுமாய் யோசித்து ஒவ்வொரு விஷயமாய் பேசி முடிவெடுத்தனர். அம்மாவிற்கு தான் கோர்வையாய் 4 வார்த்தைகள் பேசுவதற்குள் அப்பாவின் நினைவு எழும்பி தடுமாற வைத்தது. அடிக்கடி கண் கலங்கினாள். அப்படி அம்மா கண் கலங்கும் போது தேவிக்கும் அப்பாவின் நினைவு வந்து கண்களில் நீர் முட்டிற்று. ஆனாலும் அம்மாவின் முன் அழுதால் அம்மா இன்னமும் உடைந்து விடுவாள் என்பதற்காக கண்களை துடைத்து கொண்டு அம்மாவை தேற்றினாள். அன்று இரவு படுக்க செல்கையில் தேவிக்கு அப்பாவின் நினைவுகள் ரொம்பவும் பீறிட்டு கிளம்ப தனது படுக்கையின் ஓரமாய் தான் மாட்டி வைத்திருக்கும் சிரித்த முகம், அப்பாவின் சிறிய புகைப்படத்தையே ரொம்ப நேரம் தூங்க பிடிக்காமல் வெறித்தாள். அப்பாவுடன் பேசியது, சிரித்து மகிழ்ந்தது, அப்பா பாசமாய் அன்பை பொழிந்தது எல்லாம் மனதில் ஓடியது. இனி அப்படி ஒரு தந்தையை தன் வாழ்நாளில் ஏன் இனி எந்த ஜென்மத்திலும் அதே போல அதே உருவத்தில் தந்தையை பார்க்க முடியாது. இனி அவருடன் பேசும் வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கவே போவதில்லை. அவரது இனிய குரலை இனி காதுகளில் கேட்கவே முடியாது என்ற எண்ணம் எல்லாம் கேற்றுகளாய் எழுந்து அவளது நெஞ்சையே அறுப்பது போல இருந்தது. அதுபோன்று அப்பாவின் பிரிவால் தாங்க முடியாத துயரம் ஏற்படும் போது அதை அப்படியே வார்த்தைகளாய் ஒரு தாளில் வடித்து விடுவது அவளது வழக்கம். இன்றும் தனக்கு எழுந்த பிரிவின் வேதனையை அப்படியே ஒரு தாளை எடுத்து எழுத ஆரம்பித்தாள். என் இனிய தந்தையே என்று ஆரம்பித்து தன் நினைவில் இருந்த சோகங்களை எல்லாம் கொட்டி மனமுருக எழுதினாள். அவள் எழுத எழுத கண்கள் குளமாகி நீர் துளிகளாய் சிந்தியது. அந்த மனம் கணக்கும் வேதனையுடனே அன்றைய இரவை ரொம்ப நேரம் கழித்தவள் அப்படியே கவலையோடு தூங்கியும் போனாள். தேவிக்கு வெறுப்பான வாழ்க்கை பழகி போயிற்று. அப்படியே 2 மாதமும் ஓடிவிட்டது. வழக்கம் போல அன்றும் அலுவலகம் சென்று திரும்பியவள் பழைய நினைவுகள் தாக்க வீட்டினுள் நுழைந்தாள். வீட்டில் பழைய குதூகலம் இல்லை. அறையின் ஓரமாய் முடங்கி கிடக்கும் அம்மாவும் பாட புத்தகங்களில் லயிக்க முடியாமல் வெறுத்தபடி இருக்கும் தம்பி தங்கைகளை காண கவலையாய்தான் இருந்தது. இருந்தாலும் மனதை தேற்றிக்கொண்டு வலுக்கட்டாயமாய் முகம் மலர்ந்தாள். வலிய வரவழைத்த புன்னகையுடன் ஒவ்வொருவரிடமும் சென்று ஏதாவது பேசினாள். கொஞ்சம் கொஞ்சமாய் மனநிலையை மாற்றி வேறு விஷயங்களில் ஈடுபட வைத்தாள். கடைசியாய் அம்மாவிடம் வந்து ஆதரவாய் கைகளை பற்றி கொண்டு அலுவலக விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கவும் அப்பாவின் நண்பரான தணிகாசலம் மாமா நுழையவும் சரியாய் இருந்தது. தணிகாசலம் அப்பாவின் நெருங்கிய நண்பர். அவர்கள் குடும்பத்தின் மீது பெரும் அக்கறை கொண்டிருப்பவர். பிரகாசமான முகத்துடன் உள்ளே நுழைந்தவர், தேவி, நல்ல வேளை நீ வந்துவிட்டாயா? உன்னைத்தான் பார்க்க நினைச்சிருந்தேன் என்றார் ஆவலுடன். முதலில் உட்காருங்கள் மாமா என்று ஒரு ஸ்டூல் ஒன்றை எடுத்து போட்டாள் தேவி. தணிகாசலம் மாமா விளக்க ஆரம்பித்தார். தேவி, உனக்கு ஒரு நல்ல வேலையை தேடிக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஆரம்பித்தார். தேவி புரியாமல் திடுக்கிடதான் செய்தாள். வேலையா? எனக்கா? நான் வேலை பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் மாமா. மாமா தலையசைத்தார். தெரியும், ஆடிட்டர் ஆஃபீஸரில் ஒன்றில் 3000 சம்பளத்தில் வேலை பார்க்கிறாய். நான் சொல்ல வருவது வேறு. இதைவிட உயர்ந்த வேலை, அதிக சம்பளம். அதிக சம்பளமா? ஆமாம், 10,000 ரூபாய். எனக்கு தெரிந்த ரெடிமேட் ஏற்றுமதி நிறுவனம் ஒன்றில் சொல்லி ஏற்பாடு செய்துவிட்டேன். உனக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் என்ற பதவியில் உத்தியோகம். நாளைக்கே நான் சொன்ன அட்ரஸில் சென்று நீ வேலைக்கு சேர்ந்து கொள்ளலாம். மாமா அந்த ஏற்றுமதி நிறுவனம் பற்றி விலாவாரியாக விளக்க ஆரம்பித்தார். அவர் சென்றதும் தேவி யோசித்து பார்த்தாள். மாமா சொல்வது சரிதான். குடும்பம் இருக்கும் பொருளாதார நிலையில் அவள் வாங்கும் 3000 ரூபாய் போதாததுதான். தம்பி தங்கைகள் இன்னும் படிக்க வேண்டிய சூழ்நிலையில் அதிக பணம் தேவைப்படும். அதற்கு இந்த 10,000 ரூபாய் சம்பள வேலை ரொம்பவும் உபயோகமாய் இருக்கும். அம்மாவிடமும் இது பற்றி பேசி ஆலோசித்தாள். ஆடிட்டர் ஆஃபீஸ் வேலையை விட்டுவிட்டு மறுநாள் மாமா சொன்ன வேலையில் சேர்ந்து விடுவது என முடிவு செய்தாள். தெய்வமாய் நின்று தனக்கு வழிகாட்டும் தந்தைக்கும் வேலைக்கு ஏற்பாடு செய்த தணிகாசலம் மாமாவிற்கும் மானசீகமாய் நன்றி சொல்லிவிட்டு மறுநாள் வேலைக்கு கிளம்பினாள். மாமா சொன்ன கார்மெண்ட்ஸ் யூனிட் எனப்படும் ரெடிமேட் ஏற்றுமதி நிறுவனம் நகரின் பிரதான சாலையில் விஸ்தாரமான பரப்பளவில் அமைந்திருந்தது. பிரம்மாண்டமான மொசைக் பளபளப்பில்
அடுக்குமாடிகளாய் இருந்த கட்டிடத்தை பார்த்து பிரமித்தவாறே அந்த அலுவலகத்தினுள் நுழைந்தாள். மாமா ஏற்கனவே சொல்லி வைத்திருந்ததால் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் ரிசப்ஷனில் ஓரிரு நிமிட காத்திருப்புக்கு பின் கம்பெனியின் எம்டியும் முதலாளியுமான நபரை சந்திக்க அவளுக்கு அனுமதி கிடைத்தது. கண்ணாடி கதவுகளை திறந்து எம்டி ரூமில் தேவி பவ்யமாய் நுழைந்ததும் குஷன் சேரில் மிடுக்காய் அலட்சியமாய் அமர்ந்திருந்த அவன் திரும்பினான். புருவம் உயர அவள் நீட்டிய ஃபைலை வாங்கி படபடவென புரட்டியவன் அதே வேகத்தில் ஃபைலை அவள் பக்கம் தூக்கி போட்டான். அந்த பரிதாப கேஸ் நீதானா? இறுக்கமான அவனது உதடுகளில் இருந்து அலட்சியமாய் வார்த்தைகள் தெரித்தது. ஒரு கணம் அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு துடித்து போய்விட்டாள் தேவி. பரிதாப கேஸ், என்ன ஒரு வார்த்தை! அவளது நிலை அவனுக்கு அவ்வளவு ஏளனமாய் போய்விட்டதா? சார் என்று கோபமாய் நிமிர்ந்தாள். எல்லோரும் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய இழப்பைதான் நான் சந்தித்திருக்கிறேன். நான் ஒன்றும் பரிதாப கேஸ் இல்லை. துடிப்பாய் மூக்கு நுனி சிவக்க சொன்னவளை பார்த்து டக்கென சீட்டை விட்டு எழுந்து விட்டான். கைகளை கட்டியபடி முன்னால் வந்து நின்று கொண்டான். அடடா, உனக்கு கூட கோபம் வருகிறதே! அலட்சிய துணியில் சொல்லிவிட்டு அவளை மேலிருந்து கீழ்வரை பார்வையால் ஊடுருவினான். இந்த சோகத்திலும் உன் அபார அழகு பளிச்சிடத்தான் செய்கிறது என்றபோது அவள் மிக எரிச்சலாய் உணர்ந்தாள். என்ன ஒரு குரூர ரசனை இவனுக்கு என்ற நினைப்புடன் அவளும் அவனை உற்று பார்த்தாள். நெடு உயரம், சுருளான முடிக்கற்றைகள், ஆஜானுபாகுவாய் திடகாத்திரமான உடம்பு, அந்த முரட்டு மீசையும் சிரிக்க மறுக்கும் இறுக்கமான உதடுகளும் அவனது முகத்தில் கடுமையை காட்டின. அதே கடுமையை குறைக்காமல் அவளை பார்த்தான். எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? ரெக்கமெண்டேஷன், அதாவது சிபாரிசு. உனக்கு இந்த வேலையை கொடுக்கும்படி என் தந்தை மூலம் எனக்கு நிர்பந்தம். காரணம், உன் தந்தையை இழந்த உன் குடும்ப சூழ்நிலையாம். நீ பரிதாபப்பட வேண்டியவளாம். அவன் சொல்ல சொல்ல அவளுக்கு புரிந்தது. தணிகாசல மாமா இவனது தந்தைக்கு தெரிந்தவர். அதன் மூலம் தனக்காக அவரிடம் கெஞ்சி இந்த வேலைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். தந்தையின் நிர்பந்தம் மகனான இவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் வேலைக்கு அவள் தகுதியானவள் தானே. அதற்கான படிப்புகளை படித்திருக்கிறாளே. நீங்கள் சொன்ன சிபாரிசு இருக்கலாம் சார், ஆனால் நான் MBA படித்தவள். இந்த வேலைக்கான படிப்பு தகுதி அனுபவம் எனக்கு இருக்கிறது. அவள் வார்த்தைகளை முடிக்கவில்லை. அவன் கர்ஜனை குரலால் சிடுசிடுத்தான். அதை தீர்மானிக்க வேண்டியது நான். ஆனால் உன் விஷயத்தில் அது முடியாமல் வேலை கொடுக்க வேண்டிய கட்டாயம். மேலும் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு அவளை உற்று பார்த்தவன், அலங்கார பொம்மைகளை பதுமைகள் போல வேலைக்கு வைப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. வேலை பார்க்காமல் பல்லை இறித்து கொண்டு மினுக்குக்காரிகளாக அசைந்து அசைந்து நடந்து கொண்டு அது எனக்கு பிடிக்காத விஷயம். நான் ஒன்றும் மினுக்குக்காரி இல்லை. அவள் வேகமாய் சொன்னதும் அவன் தலையசைத்தான். இருக்கலாம், ஆனால் உனது அபார அழகு ஆளை வீழ்த்தும் அந்த வீச்சு. அவர் வார்த்தையை முடிப்பதற்குள் படபடத்தாள். அது இறைவன் உங்களைப் போல பரிதாப கேஸ் மேல் பரிதாபப்பட்டிருக்கலாம், அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இம்முறை அவன் முகத்தில் முதல் முறையாக கேலி புன்னகை பரவியது. நன்றாகத்தான் பேசுகிறாய். உன்னிடம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள், நான் கண்டிப்பானவன். வேலைகளில் தவறு இல்லாமல் 100% உழைப்பை, உண்மையை எதிர்பார்ப்பேன். உன்னால் முடியுமா? நான் நன்றாக வேலை பார்ப்பவள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால். அவள் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு கண்களை அகல விரித்து அவனை பார்த்தாள். சொல்லு என்றான் அவன் கொஞ்சமும் கோபம் குறையாத அதிகாரத்துடன். ஒரு வாரம் தற்காலிகமாக டெம்பரரி போல் வேலை பார்க்கிறேன். என் வேலையை பார்த்துவிட்டு பணியை நிரந்தரமாக்குங்கள். அவள் சொன்னதும் அவன் உடனே பதில் சொல்லாமல் ஓரிரு நிமிடம் யோசித்துவிட்டு தலையசைத்தான். அதுவும் சரிதான். அதற்கு பின் அழைப்பு மணியை அழுத்தி மேனேஜரை வரவழைத்தவன் விளக்கம் சொல்லி அவருடன் அனுப்பி வைத்தான். தேவி அந்த ரூமை விட்டு வெளியே வந்தாள். அவள் வெளியே வரும் வரை அவளையே சிறுசிறுத்த முகமும் கோப பார்வையும் அவன் பார்த்தது அவளை என்னவோ செய்தது. எவ்வளவு பெரிய பணக்காரனாய் இருந்து என்ன செய்ய? குணமில்லையே. பாசமான தந்தையை இழந்து தவிக்கும் அவள் பரிதாப கேஸ் என்று கிண்டல் அல்லவா செய்கிறான். மனதில் வெறுப்பு படர முகம் கன்றியவளுக்கு மறுநிமிடமே
மனதுள் தோன்றிய தந்தையின் உருவம் சாந்தப்படுத்தியது. பொறு கண்மணி, எதற்கும் கலங்கக்கூடாது. வாழ்க்கையில் வெவ்வேறு குணாதிசயங்களுடன் வெவ்வேறு மனிதர்கள் இருப்பார்கள். நாம் தான் அவர்களை புரிந்து பொறுத்து போக வேண்டும். தந்தை சொல்வது போல பிரம்மையில் மனதை ஆறுதல் படுத்தியவள் முகத்தை இயல்பாக்கி மேனேஜரை தொடர்ந்தாள். மேனேஜர் தொழிற்சாலையின் உற்பத்தி பிரிவுக்கு கூட்டிப்போய் துணிகள் தயாரிக்கும் விதங்களை காட்டினார். 1 மணி நேரம் அந்த கார்மெண்ட் யூனிட் முழுவதையும் சுற்றி பார்த்தபோது அவளுக்கு ஓரளவு புரிந்தது. நல்ல தரமான துணிகளை தேர்வு செய்து விதவிதமான அழகு டிசைன்களில் சிறுவர் சிறுமியருக்கான ரெடிமேட் உடைகளை உற்பத்தி செய்கிறார்கள். உற்பத்தியாகும் மொத்த துணிகளும் அப்படியே பேக் செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதன் மூலம் கம்பெனிக்கு லட்சக்கணக்கான ரூபாய் லாபம் வருகிறது. எல்லாவற்றையும் விளக்கி காட்டிய மேனேஜர் அவளை மறுபடியும் எம்டி ரூமுக்கு அழைத்துச் சென்று அவன் முன் நிறுத்தினார். அவன் இன்னமும் கோபம் குறையாத சிடுசிடுப்புடனே அவளை பார்த்தான். என்ன, சுற்றி பார்த்தாயா? புரிகிறதா என்றான். புரிகிறது என்றபடி அவளும் மொட்டையாய் தலையாட்ட அவன் முகத்தில் கடுமை கூடியது. என்ன புரிகிறது? என்ன தெரிந்து கொண்டாய்? விளக்கமாக சொல் என்றான் அதிகாரமாய். அவள் பயப்படவில்லை. படபடவென தான் கண்ணால் கண்ட உற்பத்தி நிலைகளை துணிகள் தயாராகுவதை விளக்கமாய் கூறினாள். கூறிவிட்டு அவன் முகத்தையே உற்று பார்க்க அவனும் அப்படியே உற்று பார்த்தான். மறுநிமிடம் அவனது இறுக்கமான உதடுகள் கடகடவென அசைந்தது. உனக்கு இன்றிலிருந்து இன்னும் 2 நாட்களுக்கு உற்பத்தி பிரிவில் சூப்பர்வைசிங் பணி. தொழிலாளர்கள் உற்பத்தி செய்வதை சூப்பர்வைஸ் செய்து உற்பத்தி விவர ரிப்போர்ட் ஒன்றை என்னிடம் கொடுக்க வேண்டும். புரிகிறதா? அவள் பதில் சொல்லாமல் தலையை பலமாய் ஆட்டினாள். அவன் சொல்லிவிட்டு முகம் திரும்பியவன் அவள் நிற்பதை பார்த்து மறுபடி சிறுசிறுத்தான். இன்னும் ஏன் நிற்கிறாய்? போய் வேலையை ஆரம்பி. எனக்கு சரியான ரிப்போர்ட் வேண்டும். உன் வேலையில் நம்பிக்கை வர வேண்டும். கிளம்பு. தள்ளாத குறையாய் விரட்ட அவள் ஒரு கணம் தன்னை எறியாமல் பயந்துதான் வெளியே ஓடினாள். உற்பத்தி பிரிவில் கிட்டத்தட்ட 300 தொழிலாளர்கள் துணி உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களை சுற்றி சுற்றி வந்து கண்காணித்து குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு துணி உற்பத்தி ஆகிறது என்று கணக்கிட வேண்டியது தேவியின் சூப்பர்வைசிங் பணி. தேவி சளைக்காமல் கையில் குறிப்பேட்டுடன் பணியில் இறங்கிவிட்டாள். காலையில் ஆரம்பித்தவள் மதியம் வரை வெவ்வேறு பிரிவுகளை சுற்றி வந்து கணக்கெடுத்தாள். நின்று நடந்து என பல மணி நேரம் அவள் அலைந்தாள். 1 நிமிடம் உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம் என நினைத்து உட்கார இருக்கையை தேடிய போது அலுவலக பணியால் ஒருவன் ஓடி வந்தான். அம்மா, நீங்க உட்காரக்கூடாது. சூப்பர்வைசிங் பணியில் நடந்தபடி சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். இது முதலாளி உத்தரவு. உங்களை கண்காணிக்கும்படி என்னை முதலாளி பணித்திருக்கிறார். அவன் சொல்ல அவளுக்கு சுரீர் என்றது. என்ன, உட்காரக்கூடாதா? கால் கடுக்க வேலை, அதுதான் அவன் திட்டமா? வேலையில் கடுமை காட்டி அதை கண்காணிக்கவும் ஒரு ஆளை நியமித்திருக்கிறான். சந்தேகமில்லை, சரியான குரூரக்காரன்தான் இவன். முத்து பற்களை கடித்தபடி சிவந்தவள் மறுகணமே இதையெல்லாம் ரொம்பவும் பொருட்படுத்தக்கூடாது என்றபடி வேலைகளில் ஆழ்ந்தாள். மேலும் 2 நாட்கள் சூப்பர்வைசிங் பணி என்ற பெயரில் அந்த கால் கடுக்கும் வேலை அவள் பார்க்க வேண்டியதாயிற்று. 3ஆம் நாள் முடிந்ததும் கையில் ரிப்போர்ட்டுடன் அவனை சந்தித்தாள். அவள் நீட்டிய ரிப்போர்ட்டை அலட்சியமாய் வாங்கியவன் அதை பார்க்காமலே தூர வைத்தான். ஆக அவளை இம்சிக்கவே அந்த பணியை கொடுத்திருப்பான் போலும் என்று அவள் நினைத்தாள். மறுபடி நிமிர்ந்தவன் அதே கடுமையுடன் அவளை பார்த்தான். இன்று நம் அலுவலக மீட்டிங் ஹாலில் வாடிக்கையாளர்களுக்கான ஒரு சந்திப்பு நடைபெறுகிறது. அந்த மீட்டிங் ஹால் முன் நின்று ஒவ்வொருவராய் இன்முகத்துடன் நீ வரவேற்க வேண்டும். அதுதான் உனக்கு இன்றைய பணி. அவன் கட்டளையிட்டு அனுப்பி வைத்தபோது அவள் பதில் பேசாமல் தலையாட்டி விட்டு வந்துவிட்டாள். மேனேஜர் அவளை என்ன செய்ய வேண்டும் என விளக்கிய போது அவன் சொன்ன பணியின் கடுமை புரிந்தது. அவள் அந்த ஹாலின் வாசலில் நின்று கொண்டு ஒவ்வொருவரும் நுழையும் போதும் ஜேகே கார்மெண்ட்ஸ் வெல்கம்ஸ் யூ, ஜேகே கார்மெண்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என கிளிப்பிள்ளை போல விடாது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு வேலைதான். ஆனால் MBA படிப்பு படித்தவள் மார்க்கெட்டிங் மேனேஜரான பதவிக்கு தகுதி உடையவள் செய்கின்ற பணி அல்லவே இது. இருந்தாலும் தேவி முகம் சுளிக்கவில்லை. மீட்டிங் ஹால் முன் இன்முகமாய் இதழ்கள் விரியும் புன்னகையுடன் நின்றாள்.
வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவராய் நுழைய எல்லோரையும் கை கொப்பினாள். கிளிப்பிள்ளையாய், ஜே.கே. கார்மெண்ட்ஸ் வெல்கம்ஸ் யூ, உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தாள். சொல்ல ஆரம்பித்தவளின் பார்வை ஒரு திசையில் விக்கித்து நின்றது. தேவி தற்செயலாய் பார்வையை திருப்பிய போதுதான் அதை கவனித்தாள். எதிரே அந்த மரநிழல் ஓரமாய் கிரிதரன் கை கட்டிக்கொண்டு நின்று அவள் சொல்வதையே பார்த்தபடி, இவள் வேலையை ஒழுங்காய் செய்கிறாளா என கண்காணிக்கிறானா, இல்லை இப்படி பேச வைப்பதை தண்டனை போல எண்ணி ரசிக்கிறானா? மை விழிகள் விரிய ஓரிரு நிமிடம் அவனையே பார்த்தவாறு யோசித்தவள் மறு நிமிடமே தலையை திருப்பி வரவேற்பு வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டாள். அவன் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் என கொஞ்சமும் சட்டை செய்யாது தன் பணியை செய்தாள். கிரிதரனும் 10-15 நிமிடங்கள் அவளையே பார்த்து அகன்று விட்டான். அன்று மாலை வேலை முடிந்து வீடு திரும்பிய போது பேச முடியாத அளவுக்கு தொண்டையே கட்டிக்கொண்டது அவளுக்கு. என்னம்மா, சிரமமான வேலைகளா என பதறி கேட்ட தாயாரிடம், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று கூறி சமாளித்தாள். வீட்டில் தந்தையின் நினைவு ரொம்பவும் பாரமாய் மனதை அழுத்த யாருக்கும் தெரியாமல் மொட்டை மாடி சென்று தந்தையை நினைத்து உருகினாள். மௌனமாக அழுதாள். தந்தைக்காக வருந்துகையில் கிரிதரனின் கோபமான முகமும் எரிந்து விழும் அவனது சுபாவமும் அவள் நினைவுக்கு வந்து மேலும் வாட்டியது. மறுநாள் அலுவலகம் சென்றபோது அவளுக்கு அன்றைய பணியாய் புதிதாய் இன்னொரு வேலையை தயாராய் வைத்திருந்தான் கிரிதரன். துணிகளின் பேக்கிங் செக்ஷனுக்கு அவளை அனுப்பி வைத்தான். தைக்கப்பட்ட துணிகளை சேர்த்து பண்டல் பண்டல்களாக பேக் பண்ண வேண்டியது அந்த செக்ஷனில் செய்யப்பட வேண்டிய வேலை. எண்ணற்ற கூலி தொழிலாளர்கள் அவ்வேளையில் மும்முரமாய் ஈடுபட்டிருக்க அவளையும் அவளது கல்வி தகுதியை பொருட்படுத்தாமல் தொழிலாளி போல ஒரு நாள் முழுக்க வேலை பார்க்க செய்தான். வேலை கடுமையாக இருந்தாலும் தொழிலை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறதே என தேவி முகமலர்ச்சியுடன் அவ்வேலையை செய்தாள். அப்படி அவள் முகம் மலர செய்வதை கவனித்தானோ என்னவோ, மறுநாள் அந்த வேலைக்கும் கீழே போய் துப்புரவு தொழிலாளர்கள் செய்யும் பணியையும் அவளுக்கு கொடுத்தான். வேஸ்டேஜ் என சொல்லப்படும் கட்டிங் மற்றும் துண்டு துணி குப்பைகளை பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும். முகம் சுளிக்காமல் அந்த வேலையையும் தேவி செய்தாள். எதற்காக இப்படி சித்திரவதை செய்கிறான் என யோசித்தாள். வேலைக்கு சிபாரிசில் வந்தது பிடிக்கவில்லை என்றானே, அதனால் வேலையை விட்டு பிடிக்காமல் அவள் ஓடுவதற்கு இப்படியெல்லாம் செய்கிறானா? ஒரு கணம் தேவி யோசித்து பார்த்தவள் அப்படித்தான் இருக்கக்கூடும் என முடிவுக்கு வந்தாள். ஏனெனில் அது மட்டுமல்ல, அதற்கு பின் வந்த 2 நாட்களிலும் அவன் செய்கைகள் அதையே உணர்த்தின. ஒரு சிறு தவறு செய்தாலும் பெரும் கோபம் கொண்டு வசைப்பாடினான். மற்ற பணியாட்கள் முன் வேண்டுமென்றே முட்டாள்தனமாக செய்கிறாயே என அவமானப்படும்படி ஏசினான். ஒரு நாள் திடீரென, டிஃபன் சாப்பிடப் போகிறேன் கூடவா என அழைத்து போனான். காரை திறந்து அவள் ஏறுகையில், இதற்கு முன் இப்படிப்பட்ட காரை பார்த்திருக்கிறாயா? உன் வாழ்நாளில் ஏறி இருக்கிறாயா என தன் உயரக காரை காட்டி ஜம்பமடித்தான். இதுதான் இப்படி என்றால் ரெஸ்டாரண்டில் ஒரு படி மேலே போய் அவளை எதிரில் உட்கார வைத்துவிட்டு அவன் பாட்டுக்கு அவனுக்கு தேவையான உணவு வகைகளை ஆர்டர் செய்தான். அவளை வேடிக்கை பார்க்க வைத்துவிட்டு அவன் மட்டும் ஒரு வெட்டு வெட்டினான். ஒரு இங்கிதமாய்க்கூட நீ எதுவும் சாப்பிடுகிறாயா என்று அவன் கேட்பான் என்று பார்த்தால் கடைசி வரை அவன் கேட்கவே இல்லை. நன்றாக சாப்பிட்டு ஏப்பமிட்டவன் கிளம்பு என்ற விரட்டலுடனே ரெஸ்டாரண்டை விட்டு வெளியே கூட்டி வந்தான். அவளும் ஒரு கணம் திரும்பி அவனை நன்றாக உற்று பார்த்தாள். அந்த கடுகடு முகமும் சிடுசிடுத்த பார்வையும் அவளை என்னவோ செய்தது. இப்படி எரிந்து விழும் இஷ்டமில்லாதவனின் முகத்தில் விழித்து தினம் வேலை பார்க்க அவளுக்கும் ஆசை இல்லைதான். ஆயினும் அவள் குடும்ப சூழ்நிலை. அவள் விரும்புகிறாளா இல்லையோ, அவள் இந்த வேலையில் இருந்தாக வேண்டுமே. மாத சம்பள பணம் 10,000 ரூபாய் அவன் குடும்ப பராமரிப்பு செலவுக்கு வேண்டுமே. வேறு வழியில்லை. இவன் என்ன கிறுக்குத்தனம் செய்தாலும் பல்லை கடித்து கொண்டு இருந்துவிட வேண்டியதுதான். கடைசியில் அந்த முடிவிற்கு வந்தவளாய் மனதை திடமாக்கிக் கொண்டாள் தேவி. அன்று தேவியால் நடப்பதை நம்ப முடியவில்லை. கிரிதரன் முதல் முறையாக உதடுகளை பிரித்து வரிசையான பற்கள் அழகாய் தெரிய சிநேகமாய் சிரித்தான். நம்மை பார்த்து சிரிக்கிறானே என அவள் ஒரு கணம் திகைத்து, அடுத்தது அவன் சொன்ன வார்த்தையை கேட்டதும்
நிஜமாகவே தூக்கி வாரி போட்டது. இவ்வளவு நாள் நடந்தது நாடகம் என்றான் அவன் அமைதியாக. என்ன நாடகமா? அவள் வியக்க அவன் அமைதியாய் தலையாட்டினான். ஆமாம் தேவி என அவன் ஆரம்பிக்கவும், இவ்வளவு நாள் தன்னிடம் கடுமையாக பேசியவன் தனது பெயரை இவ்வளவு உரிமையாய் இனிமையாய் உச்சரிக்கிறானே என அவள் திகைத்தாள். தேவி, உனக்கு ஆச்சரியமாய் இருக்கும், ஆனால் உண்மை இதுதான். இவ்வளவு நாள் நடந்தது நாடகம். இந்த 3 மாதங்களில் நான் ஈவு இரக்கமில்லாமல் உன்னிடம் கடுமை காட்டியது நடிப்புதான். அவள் ஒன்றும் புரியாதவளாய் மைவிழிகள் விரிய நிமிர்ந்தாள். என்ன சொல்கிறீர்கள்? நடிப்பா? இன்னும் புரியவில்லையா? இந்த 3 மாதங்களும் உன்னிடம் கடுமை காட்டி நான் அப்படி நடந்து கொண்டது நடிப்பு. நான் அப்படி செய்ததற்கு முக்கியமாய் ஒரு காரணம் இருக்கிறது. காரணமா? அவள் கேட்க அவன் ஓரிரு நிமிடம் கண்களை மூடியபடி சிந்திப்பது போல முகத்தை வைத்துக்கொண்டு தலையசைத்தான். அப்படி என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அவள் மெல்லிய குரலில் கேட்க அவன் நீளமாய் மூச்சிழுத்தபடி, காரணம் உன் தந்தைதான் என்றான் அமைதியான குரலில். தந்தையா? அவள் மறுபடியும் திடுக்கிட அவன் மெல்ல அவள் பக்கம் வந்து கைகளை கட்டியவன் அவள் கண்களை ஊடுருவது போல ஆழமாய் பார்த்தான். தேவி, என்னிடம் வேலை கேட்டு முதலாய் வந்தாயே, அப்போது நீ என்ன மனநிலையில் இருந்தாய் என்பதை யோசித்துப்பார். அவள் புரிந்தது போல தலையை அசைத்தாள். தந்தையை இழந்த வேதனையில் இருந்தேன் என்றாள். அவள் சொல்லவும் அவன் கைகளை நீட்டி உயர்த்தியவன், அதுதான், அந்த வேதனையான மனநிலையை மாற்றத்தான் அப்படி நடந்து கொண்டேன் என்றான். அவள் கண்களை மலர்த்தி வியக்க கனிவாய் அவளை பார்த்தான் அவன். ஒருவரை இழந்த துயரம், வேதனை எப்படி இருக்கும் என்று எனக்கும் தெரியும். நானும் உணர்ந்திருக்கிறேன். எனது பிரியமான தாயார் திடீரென இறந்தபோது நான் அப்படியே துயரத்தில் பரிதவித்து விட்டேன். 1 வருடம் ஒன்றிலும் நாட்டமில்லாது பித்து பிடித்தாற் போலத்தான் இருந்தேன். பின்தான் மெல்ல மெல்ல என்னால் சகஜ நிலைக்கு திரும்ப முடிந்தது. சொல்லியபடி நிறுத்தியவன் அவளை ஆழமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தொடர்ந்தான். அதே போல்தான் நீயும் திடீரென உன் தந்தையை இழந்து கண்கள் கலங்கிய பரிதவிப்போடு என் முன் வந்து நின்றபோது உன் வேதனையான மனநிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. உன்னை அந்த வேதனையான சூழலில் இருந்து விடுவித்து உன் மனநிலையை மாற்ற முடிவெடுத்தேன். அதனாலே உன் மீது கடுமையாய் நடந்து உனக்கு என் மீது கோபம் வரும்படி செய்தேன். அவன் சொல்ல சொல்ல அவளுக்கு எல்லாம் புரிந்தது. வேலை என்ற பெயரில் 3 மாதங்களும் அவன் நோகரித்தது வெறும் நடிப்புதானா? அவள் வேதனையான மனநிலையில் மாற்றதானா? ஆனாலும் இதெல்லாம் உண்மையா? நம்பக்கூடியதா? அவள் திகைக்க அவன் விளக்க ஆரம்பித்தான். நன்றாக யோசித்துப்பார். இன்று 3 மாதங்களில் உன் தந்தைக்காக வேதனைப்பட்டதை விட கடுமை காட்டிய என் மீது நீ வெகுண்டு கோபம் கொண்ட நிமிடங்கள் அதிகமாக இருந்திருக்குமே. அவன் வினவ அவள் ஒரு கணம் யோசித்து பார்த்து அதிர்ந்தாள். அவன் சொல்வது உண்மையே. தந்தையை அடிக்கடி நினைத்து மனம் பிழிய உள்ளுக்குள் அழுதவள் இவனிடம் வேலைக்கு சேர்ந்ததும் இவனது கடுமையை, வேலை வாங்கும் குரூரத்தை நினைத்து அல்லவா தினம் வேதனைப்பட ஆரம்பித்தாள். தந்தையை இழந்த வேதனையை விட அந்த வருத்தம் தானே தினம் அவளை ஆட்கொண்டது. அப்படியானால் இவன் அப்படி நடந்தது அப்படி தன் மனநிலையை மாற்றத்தானா? நம் மனநிலையும் அதனால்தான் மாறி இருந்ததா? இப்போது புரிகிறதா? தினம் பிரிவால் வேதனைப்பட்டு கொண்டிருந்த உன்னை தினம் என் மீது கோபப்பட வைத்தேன். வேதனையில் வருந்திய உன் மனநிலையை வெகுண்டு என் மீது ஆத்திரப்பட செய்தேன். வேதனைப்பட்டு மனம் தளர்வதை விட கோபம் கொண்டு மனசீரல் கொள்வது நல்லதுதானே? அதற்காகவே அப்படி செய்தேன். நான் நினைத்தபடியே நடந்தது. இதோ 3 மாதங்கள் ஓடிவிட்டது. நீயும் உன் துயரப்பிரிவில் வேதனையிலிருந்து ஓரளவு விடுபட்டு விட்டாய். என்ன, நான் சொல்வது சரிதானே? கிரிதரன் சொன்னதையெல்லாம் முதலில் நம்ப கஷ்டமாய்தான் இருந்தது. எனதான் பிரிவின் துயரை அவன் உணர்ந்திருந்தாலும் அதற்காக ஒரு முதலாளி தன்னிடம் வேலை பார்க்கும் ஊழியருக்காக இப்படியெல்லாமா நடித்து தன்னை வருத்தி கொள்வான் என்றெல்லாம் நினைத்தாள். ஆனால் அதன்பின் வந்த 1 வாரத்தில் அவளுக்கு எல்லாம் புரிந்தது. அவன் சொன்னது செய்தது எல்லாம் உண்மையே என நம்பும்படி ஆயிற்று. கிரிதரன் முகத்தில் சாந்தம் தாண்டவமாட அவளிடம் மட்டுமல்ல எல்லோரிடமும் இனிமையாய் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தாள். வேலை பார்க்கும் 1-2 பணியாளர்களிடம் விசாரித்த போது, அவரா இரக்க குணமுள்ள தங்கமான முதலாளி ஆயிற்றே என்று வானவலாக புகழ் ஆரம்பிக்க, அடடா,
முன்பே இவர்களிடம் கேட்காமல் போய்விட்டோமே என்று நினைத்தாள். அத்தோடு கிரிதரனும் விடவில்லை. அன்று மாலை விடாமல் அவளை வற்புறுத்தி ரெஸ்டாரண்ட் ஒன்றிற்கு அழைத்துச் சென்றான். உன்னை அன்று பார்க்க வைத்து உணவருந்தியதற்கு தண்டனையாய் பதிலுக்கு நீ தண்டனை கொடு என்றான். அவள் புரியாமல் விழித்தாள். அதாவது உனக்கு மட்டும்தான் உணவு வகைகளை ஆர்டர் செய்திருக்கிறேன், நீ சாப்பிட வேண்டும். நான் தண்டனை போல பசியாய் உன்னை நீ சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றான். அதெல்லாம் வேண்டாம், பின்பு எனக்கு தான் வயிற்றில் வலிக்கும் என்றாள் அவள் சிரிப்புடன். அதற்கும் அவன் விடவில்லை. ஓ, அப்படி பயப்படுகிறாயா? அப்படியானால் நான் திரும்பி உட்கார்ந்து கொள்கிறேன் என்றபடி அவனும் இருக்கையை திருப்பி போட போனான். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார் என அவள் பதற்றம் காட்டவே இயல்பான சிரிப்புடன் திரும்பினான். தனக்கும் உணவு வகைகளை ஆர்டர் செய்தான். உணவை அருந்தும்போது அவளுக்கு திடுமென தந்தையின் நினைவு வந்தது. தந்தையுடன் தான் இது போன்ற ஹோட்டல்களுக்கு சென்றிருக்கிறாள். தம்பி தங்கைகள் என ஒரு பட்டாளமாய் போய் ஹோட்டல் ஐட்டங்களை ஒரு பிடி பிடிப்பது வழக்கம். தந்தையும் கொஞ்சம் செலவாகிறதே என்று முகம் கோணாமல் அடுத்து என்ன, சீக்கிரம் ஆர்டர் கொடுங்கள் என உற்சாகப்படுத்தி சிரிப்பார். தந்தையின் சாந்தமான முகமும் அமைதி தவழும் அந்த சிரிப்பும் மீண்டும் மீண்டும் அவள் நினைவுக்கு வந்தபோது அவளை அறியாமல் கண்கள் கலங்கிற்று. அந்த நினைவில் விழிகளில் திரையிட்ட நீரை துடைக்கக்கூட மறந்தவளாய் கற்சிலை போல அவள் இருக்க கிரிதரன் கவனித்து விட்டான். அவசரமாய் கர்ஷீஃபை எடுத்து அவள் கைகளில் அழுத்தினான். அவளும் வேகமாய் நீர்த்துளிகளை துடைத்தாள். என்ன, தந்தை நினைவா என்று அவன் கேட்டபோது எப்படி கண்டுபிடித்தான் என்று ஆச்சரியமே மேலோங்கியது. கண்கள் பளிச்சிட தலையசைத்தாள். மீண்டும் அவள் கைகளை அழுத்தியவன் மெல்லிய குரலில், வருத்தப்படாதே, தந்தை நினைவுகள் எல்லாம் மறக்க முடியாத மனதில் நீங்காத பசுமையான விஷயங்கள்தான். அவற்றை நினைத்து தந்தை நம்மை வழிநடத்துவது போல தைரியம் கொள்ள வேண்டும் என சொன்னபோது ரொம்பவும் ஆறுதலாய் உணர்ந்தாள். அந்த ஆறுதலே அவளை தைரியப்படுத்துவது போல கண்களை துடைத்தபடி நிமிர்ந்து கொண்டாள். இயல்பான முகத்துடன் அவனிடம் பேச ஆரம்பித்தாள். இம்முறை அவன் விடாமல் அக்கறையாய் அவளது குடும்பம் பற்றி, தம்பி தங்கைகள் பற்றியெல்லாம் விசாரித்தான். அன்று அவன் காட்டிய பரிவும் அன்பான பேச்சும் அதனால் வரை அவன் மீது அவள் வைத்திருந்த குரூரமான முரட்டு பிம்பத்தை மாற்றியது. அன்று இரவு வெகுநேரம் தூங்காமல் யோசித்தவள் இந்த 3 மாதங்களும் அவன் சொல்லியது போல தந்தையை நினைத்து உருக்கமாய் வேதனைப்பட்டதை விட அவனை நினைத்து ஆத்திரமாய் கோபப்பட்டதே அதிகம் என மருகினாள். தனக்காக, தனது வேதனையை மறப்பதற்காக இவ்வளவு தூரம் நடித்திருக்கிறானே என நெகிழ்ந்தவள் தன்னை எறியாமல் அவன் மீது தனக்கு ஒருவித ஈடுபாடு தோன்றுவதை உணர்ந்து திடுக்கிடவும் செய்தாள். அதனால் தனது நினைவுகளுக்கு விடை காண முடியாமல் குழம்பத்தான் செய்தாள் அவள். மறுநாள் கிரிதரன் அலுவலகம் நுழைந்ததுமே அவனை காணாததைக் கண்டது போல விழிகள் விரிய கண் இமைக்காது பார்த்தாள். அதுவரை எத்தனையோ முறை பார்த்த கிரிதரன் தான் என்றாலும் இப்போது புதிதாய் பார்ப்பது போல்தான் பார்த்தான். அந்த நெடுநெடு உயரமும் ஆஜானுபாகுவான திடகாத்திர தேகமும் சிவந்த நெற்றியில் சுருள்முடி கற்றைகள் புரள சடார் சடார் என்று அவன் முகத்தை வெட்டி பேசும் அழகும் அந்த சிறை பிடிக்கும் காந்த விழிகளும் அவளை ரொம்பவும் வசீகரிக்கத்தான் செய்தது. அப்படி தன்னை மறந்து அவள் பார்த்து கொண்டிருக்க தலையில் லேசாய் யாரோ தட்டினார்கள். பார்த்தால் சிரித்தபடி கிரிதரன். என்னாயிற்று உனக்கு? நான் பாட்டுக்கு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீ என்னடாவென்றால் வெறித்த பார்வை பார்க்கிறாய். என்ன நிகழ்ந்தது உனக்கு? நினைவுக்கு வந்து முகம் சிவந்தவள் அவசரமாய் உதட்டை கடித்தாள். ஒன்றுமில்லை சார் என்றாள் அவசரமாக. ஒன்றுமில்லையா? ஒன்றுமில்லை என்று உதடுகள் தான் சொல்கிறது. கண்கள் ஏதோ விஷயம் இருப்பது போல படபடக்கிறதே. மறுநாள் 1 மணி நேரம் தொழில் பற்றி விரிவாய் பேசி விலக்கிவிட்டு அவளை உற்று பார்த்தவன், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உன்னிடம் ரொம்ப நாளாக சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன் என்றான் பேடிகையாய். என்ன விஷயம் சார் என்றாள் அவள் ஆவலாய். இன்று உன்னை என் வீட்டிற்கு அழைத்துச் சென்று ஒரு முக்கியமான நபரை உனக்கு காட்டப் போகிறேன். அப்படியா? யாரு சார்? அவள் சாதாரணமாய் கேட்க அமைதியாய் அவளையே பார்த்தபடி, என்னுடைய மனைவியை என்றான் அவன். தேவிக்கு அவன் சொன்னதை கேட்டு ஒன்றும் ஓடவில்லை. ஒரு கணம் தன் காதுகள் செவிடாகிவிட்டதோ என்று கூட நினைத்தாள். என்ன சொன்னீர்கள் என்றாள் திரும்பவும்.
அவன் நிதானமாய் அழுத்தம் திருத்தமாய் உச்சரித்து காட்டினான். என் மனைவியை உனக்கு அறிமுகப்படுத்தி காட்டுகிறேன். இன்று மாலை என் வீட்டிற்கு வா. 1000 வோல்ட் மின்சாரம் தாக்கியது போல தேவிக்கு உடம்பே அதிர்ந்தது. மனைவியா? அப்படியானால் உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா? அவள் அறியா சிறுமி போல் திக்கி திணறி கேட்க அவன் அமைதியாய் கைகளை கட்டிக்கொண்டான். இது போன்ற கேள்விகளை மாலையில் என் மனைவியிடமே நீ கேள். அவள்தான் சரியாக பதில் சொல்வாள். சொல்லியபடி சிரிப்புடன் அவன் அகன்று விட்டான். ஆனால் அவள் கப்பல் கவிழ்ந்தது, இடி விழுந்தது போலத்தான் ஆகிவிட்டாள். திக்பிரமை பிடித்தாற்போல உட்கார்ந்த இடத்திலேயே பல மணி நேரங்களுக்கு கற்சிலையாகத்தான் இருந்தாள். பணியால் கொடுத்த ஃபைல்களை எரிச்சலாய் பார்த்தவள் அசூயையாய் புரட்டினாள். எந்த வேலையும் ஓடவில்லை, எதிலும் நாட்டமில்லை. மாலை கிரிதரன் அவளை காரில் தன் வீட்டிற்கு அழைத்து சென்ற போதும் இயந்திரம் போல தான் டக் டக் என்று காரில் ஏறி உட்கார்ந்தாள். காரை செலுத்திய போது அவள் எதுவும் பேசாமல் நேர்பார்வை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தவன், அழகான ஷோகேஸ் பொம்மை போல இருக்கிறாய் நீ என்றான். மற்ற நேரம் என்றால் ரசித்திருப்பாள். ஆனால் இப்போது அவள் இருக்கும் மனநிலையில் எரிச்சலே வந்தது. நானொன்றும் பொம்மை இல்லை என்றாள் கோபமாய். அவன் சிரித்தான். சரி, பொம்மையை விட்டு விடுவோம். நான் சொன்ன அழகு அது உன்னிடம் இருக்கிறது தானே? அவள் கோபமும் கூடியது. இது நீங்கள் என்னிடம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இல்லை. வீட்டில் இருக்கிறார்களே உங்கள் மனைவி, அவர்களிடம் போய் சொல்லுங்கள். அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அழுத்தம் திருத்தமாக கிளிப்பிள்ளை போல அவள் பேசியதைக் கண்டு அவனுக்கு ஆச்சரியம்தான் அதிகமாகியது. அவளை ஆழமாய் அர்த்தமான பார்வை பார்த்து கொண்டே, கண்டிப்பாய் சொல்கிறேன். நீ சொல்ல சொன்னாய் என்று வேண்டுமானாலும் சேர்த்து கொள்கிறேன் என்றதும் முகத்தை பழிப்பு காட்டுவது போல வெட்டி கொண்டாள் அவள். அதன்பின் இருவரும் ஒன்றும் பேசவில்லை. கிரிதரனின் பங்களா ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் உள்ள லயன்ஸ் காலனியில் விஸ்தாரமான பரப்பளவில் அமைந்திருந்தது. சுற்றி சூழ அடர்த்தியான மரங்கள் இருக்க நடுவே மார்பில் பளபளப்பில் பங்களா பளிச்சிட்டது. வழிநெடுக விதவிதமான பூச்செடிகள், பச்சை பசேல் புல்வெளிகள், அழகான கூண்டுகளில் இனிமையாய் கீச்சிடும் வண்ண பறவைகள் என அந்த இடமே பார்ப்பதற்கு ரம்யமாக மனதை கவரும்படி இருந்தது. உட்புறமாய் பெரிய பெரிய ஹால்களை கடந்த போதும் பணியாளர்களே தென்பட்டனர். தவிர அந்த மனைவியை காணவில்லை. அந்த தவிப்பில் சுவர்களிலும் கல்யாண போட்டோ அது இதுவென புகைப்படங்கள் தென்படுகிறதா என பார்த்தாள். அங்கும் இயற்கை காட்சிகளை தவிர வேறு ஒன்றும் இல்லை. கிரிதரன் அவளை படிகள் வழியாக மாடிக்கு அழைத்துச் சென்றான். அங்கும் நீளமும் அகலுமாய் பெரிய அறைகள் தென்பட அவன் மனைவி அங்குதான் இருக்கக்கூடும் என்று முடிவுக்கு வந்தாள் தேவி. அவள் நினைத்தது போலவே நடுநாயகமாக இருந்த அறையினுள் நுழைய போன கிரிதரன், இதுதான் என் மனைவியின் அறை என சொல்லியபடியே உள்ளே நுழைந்தான். ரஞ்சினி டியர் என்று அழைத்தபடியே செல்ல அந்த ஹாலின் புத்தக அலமாரிக்கு பக்கத்தில் இருந்த அந்த பெண் மெல்ல திரும்பினாள். பார்த்த தேவி அதிர்ந்தே விட்டாள். அந்த பெண்ணிற்கு கால்கள் வலுவிழந்து நடக்க முடியாத நிலையில் வீல் சேரில் உட்கார்ந்தபடி, இவளா இவன் மனைவி? அவள் திகைக்க அவள் வியப்பை போக்கும் வண்ணம் மீண்டும் ரஞ்சினி டியர் என அழைத்து கொண்டே புன்னகையுடன் கிரிதரன் அவள் பக்கம் சென்று கொண்டிருந்தான். தேவி அவளை உற்று பார்த்தாள். 20-22 வயது மதிக்கத்தக்க உருவத்தில் சுமாரான அழகோடு மாநிறத்தில் அந்த பெண் ரஞ்சனி இருந்தாள். கிரிதரனை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது. அவளும் புன்னகைத்தாள். ஹாய் கிரி என்று அவள் உற்சாகமாய் கைகளை உயர்த்திய போது கிரிதரனை எப்போதும் இப்படி செல்லமாய்த்தான் இவள் கூப்பிடுவாளோ என்ற எண்ணம் தேவையில்லாமல் தேவிக்கு எழுந்தது. கிரிதரன் உயர்த்திய அவளது கைகளை பிடித்து குலுக்கியபடி அவள் பக்கம் இருந்த இருக்கை ஒன்றில் டக்கென அமர்ந்து கொள்ள ரஞ்சனையின் பார்வை தேவியை நோக்கி சென்றது. கிரிடியர், யார் இது? இவ்வளவு அழகாய் அழகு ராணி போல இருக்கிறார்கள். ரஞ்சனி கேட்க கிரிதரன் பெரிதாய் சிரித்தபடி, நீ சொல்வது ரொம்ப சரி, நானும் இதைத்தான் அவளிடம் சொன்னேன் என்றான். தேவிக்கு அவள் அழகு அழகு ராணி என்று வர்ணித்ததை விட கிரிடியர் என கிரிதரனை உரிமையாய் கூப்பிட்டு பேசுவதே பெரிதாய் புத்தியில் உரைத்தது. இவள் தேவி, நம் அலுவலகத்தின் திறமையான பெண், புத்திசாலி. இன்னும் கிரிதரன் அறிமுகப்படுத்த புன்னகையுடன் பெரிதாய் கைகூப்பினாள் தேவி. பதிலுக்கு நமஸ்கரித்துவிட்டு தேவியின் கைகளை பிடித்து தனது இன்னொரு புறமாய் உட்கார வைத்து கொண்டு படபடவென பேச ஆரம்பித்து விட்டாள் ரஞ்சனி.
அவள் படிப்பு பற்றி குடும்பம் பற்றி ஒவ்வொன்றாய் அக்கறையாய் கேட்டாள். அவளது வெகுளித்தனமான பேச்சும் இயல்பாக பேசும் சுபாவமும் தேவியை ரொம்ப கவர்ந்தது. நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள் என்று அவர்களை விட்டுவிட்டு கிரிதரனும் அகன்று விட்டான். ரஞ்சனி கொஞ்ச நேரம் பேசியவள், வாருங்கள் உங்களுக்கு வீட்டை சுற்றி காண்பிக்கிறேன் என கிளம்பிவிட்டாள். தேவியும் அவளது வீல் சேரை பிடித்து உரிமையுடன் தள்ள ஆரம்பிக்க ரஞ்சனி வழி காட்டினாள். ஒவ்வொரு அறையாய் காட்டி விளக்கினாள். தேவிக்கு அவள் சொல்வது எதுவும் காதில் உரைக்கவில்லை. தனக்கு ஒரு குறை இருந்தும் அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாது சகஜமாய் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் அவளது சுபாவம் ஆச்சரியப்படுத்தியது. துள்ளலும் உற்சாகமுமாய் சுவாரஸ்யம் பொங்க அவள் பேசும் பேச்சு ரொம்பவும் கவர்ந்தது. ரஞ்சனிக்கும் புன்னகை முகமாயிருக்கும் தேவியை பிடித்து போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் கைகளை பிடித்தவள் விடாது கோர்த்து கொண்டுதான் வந்தாள். ஒரு வழியாய் எல்லா அறைகளையும் சுற்றி பார்த்துவிட்டு முன்புற விஸ்தாரமான தோட்டப்பகுதிக்கு வந்தனர். ஆனால் ரஞ்சனி விடவில்லை. அடுத்த கேள்வியாய் அவள் எதிர்பாராத ஒன்றைத்தான் கேட்டாள். தேவி, நம் கிரிதரனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்றாள். கிரிதரனா? அதுவும் நம் கிரிதரன் என்கிறார்களே என ஒரு கணம் கொதித்து போன தேவி, எனக்கென்ன தெரியும்? உங்கள் கணவரை பற்றி நீங்கள் தான் நினைக்க வேண்டும். நான் நினைக்க என்ன இருக்கிறது என்றாள் கோபமாக. அவள் சொன்னதும் ரஞ்சனியின் முகத்தில் பலத்த ஆச்சரியம். என்ன சொன்னீர்கள்? கிரிதரன் என் கணவரா? அவளை திகைப்பாக்கியபடி பெரிதாய் சிரிக்க ஆரம்பித்தாள் ரஞ்சனி. கிரிதரன் என் கணவரா என்றபடி ரஞ்சனி சிரிக்க ஆரம்பிக்க புரியாமல் விழித்த தேவி, ஏன் இப்படி சிரிக்கிறாள் என்றபடி சட்டென்று அவள் கழுத்தை பார்த்தாள். அவள் திகைப்பு பன்மடங்காகியது. கழுத்தில் தாலி இல்லை. பாசிமணிகளால் கோர்த்த செயின் ஒன்றுதான் இருந்தது. நீங்க கிரிதரனின் மனைவிதானே? திக்கி திணறி நேரிடையாகவே கேட்டாள். அப்படி யார் சொன்னார்கள்? எதிர்கேள்வி கேட்டாள் ரஞ்சனி. கிரிதரன் தான் சொன்னார் என்றபடி தேவி சுற்றும் முற்றும் பார்த்து அவன் பார்வையில் படுகிறானா என தேடினாள். அவள் நினைப்பை புரிந்த ரஞ்சனி, அவர் வீட்டின் உள்ரூமில் உள்ளே அலுவலக அறையில் இருக்கிறார், நீங்கள் சொல்லுங்கள். கிரிதரன் வேறு என்னென்ன சொன்னார் என்றாள். தேவி கைகளை விரித்தாள். இது ஒன்றுதான். வீட்டுக்கு வா, மனைவியை அறிமுகப்படுத்துகிறேன் என்றார். கூட்டி வந்து உங்களை அறிமுகப்படுத்தினார், அவ்வளவுதான். ரஞ்சனி ஒரு கணம் பேசாது நீளமாய் மூச்சிழுத்தபடி அவளையே பார்க்க தேவிக்கு படபடப்பு கூடியது. சொல்லுங்கள், கிரிதரன் உங்கள் கணவர்தானே என்றாள். தலையை வேகமாய் மறுத்து ஆட்டினாள் ரஞ்சனி. கிரிதரன் என் கணவர் இல்லை. எங்களுக்குள் கல்யாண பந்தம் எதுவும் இல்லை. ஆனால் ரஞ்சனை நிறுத்திவிட்டு உற்று பார்க்க தேவி கண்களை மேலும் வெறுத்தபடி ஆவலானாள். கிரிதரன் என்னை கட்டிக்கொள்ள விரும்பினார். நான் தான் மறுத்துவிட்டேன். சர்வசாதாரணமாய் ரஞ்சனி சொல்ல தேவியின் திகைப்பு அதிகமாகியது. மறுத்துவிட்டீர்களா? ஏன்? அது பெரிய கதை என்றாள் ரஞ்சனி. சொல்லுங்கள் சொல்லுங்கள் என தேவி பரபரத்தாள். ரஞ்சனி கதை போலவே சொல்ல ஆரம்பித்தாள். கிரிதரன் வேறு யாரும் இல்லை, என் சொந்த அத்தை பையன்தான். சிறுவயது முதலே இருவரும் ஒரே ஊரில் அடுத்தடுத்த வீட்டில் வளர்ந்தோம். அப்படி சிறுவயது முதலே கிரிதரனுடன் பழகியதால் எனக்கு புதிதாய் எவ்வித ஈர்ப்பும் உண்டாகவில்லை. அதனால கிரிதரன் பெரியவனாய் ஆனதும் என்னை கட்டிக்கொள்கிறாயா என்று உரிமையாய் கேட்டான். நானும் உரிமையா நோ என்று கூறி மறுத்துவிட்டேன். என்ன, மறுத்துவிட்டீர்களா? தேவி அலறாத குறையாய் கேட்க ரஞ்சனி வாய் விட்டு சிரித்தாள். ஆமாம், வேறு என்ன சொல்ல? கிரிடியரே எனக்கு ரொம்ப பிடிக்கும்தான். ஆனால் ஒரு நண்பனை போல காதலனா இல்லை. அதற்கும் ரஞ்சனி விளக்கம் கொடுக்க தேவி மறுபடியும் கிரிடியர் என அவள் உச்சரிப்பதை கண்டவள், ஆனால் நொடிக்கொரு தரம் டியர் டியர் என கொஞ்சம் மட்டும் செய்கிறீர்களே என்று கேட்டும் விட்டாள். ரஞ்சனி அதற்கு தோள்களை குலுக்கினாள். அதில் தப்பொன்றும் இல்லையே. என் செல்ல நாய்க்குட்டி ஜிம்மியை கூட ஜிம்மி டியர் என்றுதான் கூப்பிடுவேன். அப்படியானால் நாய்க்குட்டியும் கிரிதரனும் ஒன்றா? வெகுண்டு முகம் சிவக்க தன்னை எறியாமல் தேவி அப்படி கேட்டாள் என்று சொல்ல வேண்டும். அதை உற்று கவனித்த ரஞ்சனி சிரிக்க ஆரம்பித்து சீரியஸாய் நிறுத்தினாள். ஆமாம், கிரிதரனை நாய்க்குட்டியுடன் ஒப்பிட்டால் உனக்கேன் இப்படி கோபம் வருகிறது?
சட்டென தன் தவறை உணர்ந்து உதட்டை அழுந்த கடித்த தேவி சமாளிக்கவும் செய்தாள். அவர் அவர் என் பாஸ், முதலாளி அல்லவா? ஓ, முதலாளி விசுவாசமா? இருக்கட்டும் இருக்கட்டும். தேவிக்கு சட்டென அது ஞாபகம் வந்தது. அப்புறம் இன்னொன்று. சொல்லு. கிரிதரன் என்னிடம் உங்களை யார் என்று சொன்னார் தெரியுமா? யார் என்று சொன்னார்? வீட்டில் என் மனைவி இருக்கிறாள், அறிமுகப்படுத்துகிறேன் என்றுதான் கூட்டி வந்தார். ரஞ்சனி கடகடவென்று சிரித்தாள். தாலி கட்டாமல் யாராவது கணவனாக முடியுமா? அது எனக்கு புரிகிறது. ஏன் கிரிதரன் அப்படி சொல்ல வேண்டும்? அது வேற ஒன்றும் இல்லை. கிரிதரன் என் மேலே ஆசைப்பட்டாரு. கல்யாண அப்ளிகேஷனும் கொடுத்தாரு. நான் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். கைகளை தட்டாத குறையாய் ரஞ்சனி சிரிக்க தேவிக்கு எரிச்சலே வந்தது. கம்பீரமும் ஆளுமையும் கொண்ட கிரிதரன் கிடைக்க இவள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதை விட்டு திமிராய் பிதற்றுகிறாளே என நினைத்தாள். சரி, நீங்கள் சொல்வது இருக்கட்டும். உண்மையில் உங்களுக்கு கிரிதரன் மீது ஆசை இல்லையா? அவரை கட்டிக்கொள்ள விருப்பமில்லையா? தெள்ளத் தெளிவாய் தேவி கேட்டுவிட நினைக்க அவளும் திட்டவட்டமாகவே பதில் கூறினாள். இல்லை, இல்லவே இல்லை. தேவி ஒரு நிம்மதியை அடைந்தவள் போல பெருமூச்சு விட ரஞ்சனி அவளையே உற்று பார்த்தாள். தேவி, இன்னொரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்கள். நான் நோ சொல்லிவிட்டதும் என்னை விட்டுவிட்டார். இப்போது இன்னொரு அழகான பெண்ணை விரும்ப தொடங்கியிருக்கிறார். தேவிக்கு சுருக்கென்றது. இன்னொருவரா? ஆமாம். அது யார் தெரியுமா? யார்? தேவி மைவிழிகள் விரிய ரஞ்சனியையே உற்று பார்க்க ரஞ்சனியும் அழுத்தமாய் உச்சரித்தாள். அது நீதான், நீயேதான். தேவிக்கு தூக்கி வாரி போட்டது. இருக்கையின் நுனிக்கே நம்ப முடியாதவளாய் வந்துவிட்டாள். என்ன, நானா? நீயேதான். தேவி தலையை மறுப்பாய் அசைத்தாள். சும்மாவாக எதையோ உளறுகிறீர்கள். நான் நம்ப மாட்டேன். நீ நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனெனில் இந்த விஷயத்தை என்னிடம் சொன்னதே கிரிதரன் தான். என்ன, கிரிதரன் சொன்னாரா? ஆமாம், தெளிவாக எனக்கு நன்கு புரியும்படி சொன்னார். நான் ஒரு அழகான பெண்ணை விரும்ப ஆரம்பித்திருக்கிறேன். அவள் என் அலுவலகத்தில்தான் வேலை பார்க்கிறாள். அவளை உனக்கு அறிமுகப்படுத்த இன்று நம் வீட்டிற்கு கூட்டி வருகிறேன் என்றார். அதன்படியே உன்னையும் கூட்டி வந்திருக்கிறார். இப்போது புரிகிறதா? தேவியால் இன்னமும் நம்ப முடியவில்லை. கிரிதரன் நீங்க சொல்ற மாதிரி இப்படியா சொன்னார்? அப்படியே தான் சொன்னார். அழுத்தம் திருத்தமாக உறுதியான குரலில் சொன்னாள் ரஞ்சனி. அன்று முழுவதும் தேவி குழப்பமாகவே தவித்து கொண்டிருந்தாள். இங்கு நடந்து கொண்டிருப்பது என்ன? அதிலும் இந்த ரஞ்சனி அவனை விட ஒரு படி மேல் சென்று தன்னையும் கிரிதரனையும் சேர்த்து வைக்க நினைக்கிறாளே என மனம் ரொம்பவும் பரிதவித்தது. இந்த கிரிதரன் இதையெல்லாம் கொஞ்சமும் உணராமல் இருக்கிறானே, அவனுக்கு இது தெரிந்தால் என்னாகும் என்ற பயமும் ஏற்பட்டது. அதைவிட ரஞ்சனி அப்படி அடிக்கடி சொல்லுவதாலோ இல்லை முன்பே அப்படிப்பட்ட உணர்வுகளை கொண்டிருந்ததாலோ இப்போதெல்லாம் கிரிதரனை முன்பு போல் நேருக்கு நேர் பார்த்து பேச முடியவில்லை. அவனது காந்த கண்களை சந்திக்கும் போது அவளை அறியாமல் கன்னங்கள் சிவக்க விழிகள் மருகுவதை அவளால் உணர முடிந்தது. கை விரல்களை கோர்த்து அவன் பேசும்போது சூழ்நிலையை உணர்ந்தும் கைகளை உதறாமல் இருந்தது. மூளை எச்சரித்தும் உணர்வுகள் கட்டுப்பாடின்றி நடந்து கொண்டதும் அவளை திடுக்கிடத்தான் செய்தது. அன்று முழுவதும் தூங்காதவளாய் ரொம்ப நேரம் சிந்தித்தாள் தேவி. ஒரு விஷயத்தில் அவள் தெளிவாகவும் இருந்தாள். ரஞ்சனி விபத்தினால் கால் முடமாகி போய்விட்ட அபலை பெண். அவளுக்கு கண்டிப்பாக கிரிதரன் போன்ற துணை தேவை. அவளை நன்கு புரிந்த கிரிதரனால் தான் அவளுக்கு சிறந்த கணவனாயிருந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஆக என்ன ஆனாலும் சரி, ரஞ்சனிக்கு பொருத்தமான நபர் கிரிதரன் தான். அவன்தான் அவளுக்கு கணவனாய் வரவேண்டும், அமைய வேண்டும். ஆனால் இந்த ரஞ்சனி நம்மையல்லவா வீணாய் வம்பு கிழித்து இந்த கிரிதரனுடன் முடிச்சு போடுகிறாள். இவள் இப்படி திட்டம் போட்டு கிரிதரனுடன் நம்மை சேர்த்து வைக்க முயல்வது பெரும் ஆபத்தாயிற்றே. எதுவும் விபரீதத்தில் கொண்டு முடிந்து விடுமே. என்ன செய்ய? இந்த ரஞ்சனியை எப்படி திருத்த? நாமோ கிரிதரனோ சொன்னால் எல்லாம் இந்த ரஞ்சனியை கேட்கப் போவதில்லை, திருந்த போவதில்லை. பின் என்னதான் செய்வது? யோசித்த தேவிக்கு பளிச்சென அந்த எண்ணம்தான் மனதில் வைத்தது. நினைத்து பார்த்தவள் அது ஒன்றுதான் இதற்கு வழி, தீர்வு என்றும் முடிவு செய்தாள்.
தான் எடுத்த முடிவை மறுநாள் அலுவலகத்தில் கிரிதரனிடம் சொன்னபோது அதிரத்தான் செய்தான் அவன். என்ன சொல்கிறாய்? வேலையை விட்டு விலகப் போகிறாயா? ராஜினாமா செய்யப் போகிறாயா என்றான் அதிர்வான ஆச்சரியத்துடன். ஆமாம் சார், எனக்கு வேறு வழி தெரியவில்லை. எல்லாம் நம் ரஞ்சனிக்காகத்தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். என்ன, ரஞ்சனிக்காகவா? ஆமாம் சார், வர வர ரஞ்சனியின் போக்கே சரியில்லை. அவர்கள் என்னையும் உங்களையும் சேர்த்து வைக்க வீணாய் கீழ்த்தரமான திட்டம் எல்லாம் போட ஆரம்பித்து விட்டார்களாம். இது பெரும் விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்ற பயம் எனக்கு வந்துவிட்டது. நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் என்றாள் பவ்யமான குரலில். அவளையே ஓரிரு நிமிடம் உற்று பார்த்தபடி யோசித்த கிரிதரன் கண்களை விரித்தபடி தலையசைத்தான். நீ சொல்வது புரிகிறது தேவி. நீ பயப்படுவதும் நியாயம்தான். ரஞ்சனி இப்படி விபரீதமாய் திட்டமிட்டு கொண்டே போவதும் ஆபத்து. அதனால்தான் யோசித்தேன் சார். இதற்கு ஒரே வழி நான் உங்கள் இருவரிடமிருந்து விலகி செல்வதுதான். நான் விலகிச் சென்றால் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும். ரஞ்சனிக்கும் உங்கள் முடிவுக்கு சம்மதித்து உங்களை மணப்பதை தவிர வேறு வழியில்லாது போய்விடும். கடகடவென பேசிவிட்டு கிரிதரனையே உற்று பார்த்தாள் தேவி. ஒரு கணம் அப்படி முடிவெடுத்தாலும் அந்த முடிவின்படி இனி இந்த அலுவலகத்திற்கு அவள் வர முடியாது. இனி கிரிதரனை பார்க்க முடியாது என்பதெல்லாம் புத்தியில் உரைத்து அவளை தடுமாறத்தான் வைத்தது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல் ரஞ்சனி பாவம் என்ற உணர்வு ஓடியது. விபத்து ஒன்றில் கால்களை இழந்துவிட்டாள். அதற்காக அவள் ஆசைகள் எல்லாம் நிராசையாகிவிடுமா? கிரிதரனுடன் சிறுவயது முதலே கட்டிக்கொள்ளப் போகிற ஆசையுடன் பழகியவள் எவ்வளவு கனவுகளை வைத்திருப்பாள். ஆசை ஆசையாய் மனதில் எவ்வளவு கோட்டைகளை கட்டியிருப்பாள். கால்கள் முடங்கி போனதும் கிரிதரனுக்கு தான் சுமையாக இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தனது கனவு கோட்டைகளை எல்லாம் தகர்த்துவிட்டு ஒன்றுமே இல்லாதது போல தன்னை கிரிதரனுக்கு மனமுடித்து வைக்க பார்க்கிறாளே, எவ்வளவு பெரிய மனது அவளுக்கு! அவளுக்காக, அந்த நல்ல மனதுக்காக நாம் கைமாறு செய்ய வேண்டாமா? வேலையை விட்டு விடுவது, கிரிதரனை விட்டு விலகி செல்வது எல்லாம் நல்லதுதானே? ரஞ்சனிக்கு நன்மை செய்யும் முயற்சிதானே? யோசித்த தேவி அதையே கிரிதரனிடம் உறுதியாய் எடுத்துரைக்க ஓரிரு நிமிடங்கள் பதில் சொல்லாமல் சிந்தித்தவள், இரு தேவி, அதைவிட இன்னொரு யோசனை எனக்கு தோன்றுகிறது. அதை நீ செய்யலாம் என்றேன். கிரிதரன் தான் எடுத்த முடிவை முதலில் தேவியிடம்தான் சொன்னான். தேவி காது மடல்கள் அதிர கேட்டவள் அப்படியே அதிரத்தான் செய்தாள். என்ன, கட்டாய திருமணமா என்றாள். கிரிதரன் இறுக்கத்தோடு தலையசைத்தான். கிட்டத்தட்ட அது மாதிரிதான், வேறு வழியில்லை தேவி. ஆனால் ரஞ்சனி இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டுமே சார்? வேறு வழியில்லை. அவள் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் மணவரையில் அவளை உட்கார வைத்து கட்டாயத்தாலே கட்டிவிட வேண்டியதுதான். இதெல்லாம் சொல்ல நன்றாக இருக்கும், ஆனால் நிஜத்தில் நடக்குமா சார்? ஒரு பெண்ணை அப்படி விருப்பமில்லாமல் பலவந்தப்படுத்தி தாலி கட்ட மற்றவர்கள்தான் விட்டு விடுவார்களா? தேவியின் கேள்வி நன்கு புரிந்தாலும் இறுக்கம் குறையாமலே தலையசைத்தான் அவன். மற்றவர்களை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு ரஞ்சனிதான் முக்கியம். படபடவென சொல்லி முடித்துவிட்டு கிரிதரன் அவளை பார்க்க பதிலுக்கு அவளும் அவனையே பார்த்தாள். என்ன பார்க்கிறாய் தேவி? நீங்கள் சொல்வதெல்லாம் சரி, கட்டாய கல்யாணம் செய்து தாலியெல்லாம் கட்டிவிடலாம். ஆனால் என்ன? குடும்பம் நடத்துவதே எப்படி சார்? தாலி கட்டினால் மட்டும் புருஷனாகிவிட முடியுமா? சேர்ந்து குடும்பம் நடத்த இருவருக்கும் அன்பு தேவையல்லவா? இம்முறை தலையை மேலும் கீழும் ஆட்டினான் கிரிதரன். அது எனக்கு புரிகிறது தேவி. ஆனால் அதை பற்றியெல்லாம் இப்போது யோசித்துக் கொண்டிருக்க அவகாசமில்லை. என்னை பொறுத்தவரையில் முதலில் ரஞ்சனியின் கழுத்தில் தாலியை கட்ட வேண்டும். மற்றவைகளை எல்லாம் பின்னால் பார்த்து கொள்ள வேண்டியதுதான். ஏனெனில், சொல்லுங்கள் சார், நாளுக்கு நாள் ரஞ்சனியின் போக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. விபரீதமாய் திட்டம் போடுகிறாள். உன்னையும் என்னையும் சேர்த்து வைப்பேன் என அடம் பிடிக்கிறாள். அவன் சொல்வதையெல்லாம் அப்படியே ஆமோதித்தாள் தேவி. உண்மை சார், போகிற போக்கை பார்த்தால் ரஞ்சனி இந்த கட்டாய கல்யாண ஏற்பாட்டை தவிர வேறு எதற்கும் அடங்க மாட்டாள் என்றே தோன்றுகிறது. அதையேதான் நானும் நினைக்கிறேன். அவளுக்கு எப்படியாவது அவள் விரும்பிய முன்பு கனவு கண்ட வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கிரிதரன் இப்படி சொன்னதும் அவள் மனதில் வேறொரு கேள்வி ஓடியது.
அதற்கும் பதில் தெரிந்து கொள்ள விரும்பினாள் தேவி. சார், இன்னொரு சந்தேகம். ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கலாமா? தாராளமாக கேள் தேவி. 2 கைகளையும் விரித்தான் கிரிதரன். அதாவது, ரஞ்சனியை உண்மையிலேயே நீங்கள் விரும்பித்தான் மணமுடிக்க விரும்புகிறீர்களா, அல்லது அவளது கால் முடமான நிலையை கண்டு இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறீர்களா? தேவி இப்படி கேட்டதும் ஒரு கணம் பதில் சொல்லாமல் நெற்றியில் கை வைத்தபடி யோசித்தான் கிரிதரன். அதாவது, ரஞ்சனியை உண்மையிலேயே விரும்பி கல்யாணம் செய்து கொள்கிறேனா, இல்லை பரிதாபப்பட்டு கல்யாணம் செய்கிறேனா, இதைத்தானே கேட்க வருகிறாய்? ஆமாம் சார். தேவி படபடவென தலையாட்டினாள். ஆனால் கிரிதரன் அடுத்த நொடி சொல்லிய பதில் அவளை அப்படியே திடுக்கிட செய்தது. எனக்கே தெரியவில்லை என்றான் கிரிதரன் விற்றேற்றியாக. என்ன, உங்களுக்கே தெரியவில்லையா? என்ன சொல்கிறீர்கள் சார்? தேவி அதிர்ந்து போய்தான் கேட்டாள். கிரிதரனோ வெறுமையாய் அசூயையுடன் உதடுகளை பிதுக்கினான். ஒரு உண்மையை இதுவரை யாரிடமும் சொல்லாத ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்லட்டுமா தேவி? சொல்லுங்க சார். ஆரம்பம் முதல் சிறுவயது முதலே எனக்கு ரஞ்சனி மீது நல்ல ஈடுபாடு உண்டு. இனிக்க இனிக்க பேசும் அவள் குணம் பிடிக்கும். ஆனால் நிச்சயம் ஒருபோதும் அந்த காதல் மட்டும் எனக்கு அவள் மீது கிடையாது. அது எனக்கு வந்ததும் இல்லை. நான் சொல்வது உண்மை தேவி. கிரிதரன் தீர்க்கமாய் திட்டவட்டமாக சொன்னான். அதை கேட்டு தேவி அதிரத்தான் செய்தாள். உள்ளூர மனதில் அவளை அறியாமல் ஒருவித சந்தோஷம், அமைதி பரவுவதை அவளுள் உணர முடிந்தது. கிரிதரன் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, நிஜமாகத்தான் சொல்லியிருந்தான். அதேபோல் சும்மாவும் இருக்கவில்லை. அவன் சொன்னது போல நிஜமாகவே கல்யாண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான். முதலில் வெளிநாட்டில் வசிக்கும் தன் பெற்றோர்களிடம் பேசி சம்மதம் வாங்கியதோடு மட்டுமில்லாமல் அவர்களை வரவழைக்கவும் செய்தான். திருமண ஐயரை அழைத்து நாள் குறித்தான். அடுத்த 15 நாட்களுக்குள் அவனுக்கும் ரஞ்சனிக்கும் நகரின் பிரபலமான மண்டபத்தில் வைத்து திருமணம். ரஞ்சனி உள்ளுக்கு பிடிக்காமலே எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டான். தேவிக்கு உள்ளுக்குள் இதையெல்லாம் கண்டு திக்கென்றுதான் இருந்தது. நிஜமாகவே கிரிதரன் ரஞ்சனியை திருமணம் செய்து கொள்ளப் போகிறான். கிரிதரனுக்கு ரஞ்சனி மனைவியாகப் போகிறாள் என்பதையெல்லாம் உணரும்போது இதயத்தில் அவளை அறியாமல் ஒரு நூலிழை அருந்து தொங்குவதைப் போல உணர்ந்தாள். எதையோ ஒன்றை இழந்து விட்டாற் போல அடிக்கடி தவித்தாள். ஆனாலும் ரஞ்சனி ஊனமான அந்த நிலையையும் கள்ளம் கபடமற்ற அவள் சிரிப்பையும் பார்க்கும்போது, என்ன இருந்தாலும் அவளும் ஒரு பெண்தானே, அவளுக்கென ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்வது நியாயம்தானே எனவும் தோன்றியது. மேலும் ரஞ்சனிக்கு இந்த நிலையில் கிரிதரனை தவிர வேறு யாராலும் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க முடியாது என்பதும் புரிந்தது. இவ்விஷயத்தில் உறுதியாயிருக்கும் கிரிதரனை நினைத்து உள்ளூர பெருமிதம் கொண்டாள். பணபலமும் கம்பீர ஆளுமையும் கொண்ட அவனுக்கு நல்ல மனிதனாய் இரக்க சுபாவம் உள்ளவனாய் கொண்ட குணமும் இருப்பது ஆச்சரியமே என வியந்தாள். என்னதான் உறவுக்கார பெண் என்றாலும் இப்படி ஒரு நிலையில் எந்த ஒரு சங்கோச்சமும் இல்லாமல் முழு மனதுடன் ரஞ்சனியை கட்டிக்கொள்ள அவன் முன் வந்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது என நினைத்தாள். அத்தோடு நில்லாமல் ஒரு நாள் அலுவலகத்தில் மாலையில் தனியாயிருந்த அவனிடம் தனது மனமுவந்த பாராட்டையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினாள். தேவிதான் இப்படி என்றால் ரஞ்சனி முதலில் திருமணத்திற்கு எதிர்ப்பு காட்டியவள் பின் தேவியை பார்த்து வினோதமாய் சிரித்தாள். எனக்கும் கிரிதரனுக்கும் ஒரு நாளும் திருமணம் நடக்கப் போவதில்லை என்றாள். ஐயோ ரஞ்சனி, நீ இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னமும் பிடிவாதம் பிடிக்காமல் உனக்கான வாழ்க்கையை அமைத்துக்கொள். திருமணம் நடக்கப் போவது உனக்கு தான். கிரிதரனுடன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போவது நீதான். சுட்டு விரலை தன்னை நோக்கி காட்டியபடி ரஞ்சனி சிரிப்பதை உணர்ந்து தேவி நிஜமாகவே பயப்படத்தான் செய்தாள். இந்த ரஞ்சனி மறுபடியும் லூசுத்தனமாய் பிளான் செய்து கல்யாணத்தை நிறுத்திவிடுவாளோ என்ற அச்சமே அவளுக்கு ஏற்பட்டது. தனது நினைப்பையும் ரஞ்சனியின் மனநிலையும் உடனே கிரிதரனிடம் சொல்லவும் செய்தாள். கிரிதரன் தன் முடிவில் உறுதியாயிருந்தான். நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் தேவி. அவள் கோமாளித்தனமாய் இதுபோல் ஏதாவது உளறிக்கொண்டுதான் இருப்பாள். இன்னும் 10 நாள்தான். 10 நாளில் வலுக்கட்டாயமாய் அவள் கழுத்தில் தாலி என்ற மூக்கணாங்கயிறு போட்டு விடுவேன். அதற்கு பின் அவள் என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம். கிரிதரன் தைரியம் சொல்லிவிட மனம் நிம்மதியடைந்தவளாய் தன்னை அமைதிப்படுத்தி கொண்டாள் தேவி. ரஞ்சனி முக்கியம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவது நமது கடமை. அதில் எக்காரணம் கொண்டும் நாம் பின்வாங்கக்கூடாது.
கிரிதரன் பெரிதாய் மனதில் உறுதியெடுத்து நடமாடிக்கொண்டிருக்க, கல்யாணத்திற்கு முந்தைய நாளான திங்கட்கிழமை அதிகாலையில் ரஞ்சனியை வீட்டில் காணவில்லை. ஆனால் சரியாக 10 மணிக்கு அவளிடமிருந்து ஃபோன் மட்டும் வந்தது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறேன், உடனே வாருங்கள். விஷயம் கேட்டு தேவி படபடப்பாகிவிட்டாள். அதைவிட கிரிதரன் பெரும் பதட்டத்தில் இருந்தான். யோசிக்க நேரமில்லை, வா ஏறு என்றபடி கிளம்பி காரை எடுக்க தேவி அவசரமாய் ஏறிக்கொண்டாள். நகரின் மையப்பகுதியில் இருந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் நோக்கி புயல் வேகத்தில் காரை செலுத்தினான். அடுத்த 10 நிமிடங்களில் டயர்கள் கீறிச்சிட அவனது கார் நின்றது. இறங்கி தேவியும் கிரிதரனும் ரெஜிஸ்டர் அலுவலகத்தினுள் ஓடினார்கள். உள்ளே தயாராய் மாலைகளை கையில் பிடித்தபடி ரஞ்சனியும் கூடவே ஒரு தாடி இளைஞனும். அப்போதுதான் இருவரும் கவனித்தனர். அந்த தாடி இளைஞனும் ரஞ்சனியைப் போலவே கால்கள் முடமாகி வீல் சேரில் அமர்ந்தபடி. அதிர்ச்சியாக பார்த்து இருவரும் திகைக்க, அவர்களை புன்னகையுடன் பக்கத்தில் வரும்படி சைகை செய்தாள் ரஞ்சனி. ரஞ்சனி, என்ன இது? பதறி கேட்ட கிரிதரனை நோக்கி அமைதியாய் கைகளை உயர்த்தினாள் ரஞ்சனி. பதறாதீர்கள் கிரிடியர், முதலில் இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவர் பெயர் முரளி, என்னுடன் கல்லூரியில் படித்தவர், எனது உற்ற நண்பர். ரஞ்சனி சொல்ல அந்த தாடி இளைஞன் இருவரையும் பார்த்து சிநேகமாய் சிரித்தான், பவ்யமாய் நமஸ்கரித்தான். ஆனால் அடுத்து ரஞ்சனி சொன்ன வார்த்தைகள்தான் இருவரையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியது. நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் காதலிக்கிறோம், மனதார விரும்புகிறோம். கிரிதரன் அதிர்ந்தவனாய், என்ன உளறுகிறாய், காதலா என கோபமாய் கத்த அவனை கை உயர்த்தி திரும்பவும் சாந்தப்படுத்தினாள் ரஞ்சனி. கோபப்படாமல் அமைதியாக கேளுங்கள் கிரிடியர், அப்போதுதான் உங்களால் நடந்த எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்ன கதையை சொல்லிவிடப் போகிறாய்? அலுப்பாய் கிரிதரன் முகத்தை திருப்பிக் கொள்ள, முதலில் பொறுமையாய் கேளுங்கள் டியர் என்றபடி கதை போல சொல்ல ஆரம்பித்தாள் ரஞ்சனி. கிரிடியர், இவர் முரளியும் என்னை போல்தான் கால்கள் வலுவிழுந்து நடக்க முடியாமல் போனவர்தான். ஆனால் என்னை போல விபத்தில் ஏற்பட்ட இழப்பு இல்லை. பிறவியிலேயே பிறந்தது முதலே அவருக்கு இப்படிதான். தனக்கு ஏற்பட்டிருந்த குறையை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் துணிச்சலாய் வாழ்க்கையில் முன்னேறியவர். அவரது தன்னம்பிக்கையை கண்டு வியந்து கல்லூரியில் அவருடன் படிக்கும்போதே நல்ல நட்பை வளர்த்து கொண்டேன். நாங்கள் இருவருமே புத்தக பிரியர்களானதால் லைப்ரரியே கதி என்று பாதி நேரம் அங்கேயே கிடப்போம். அங்கு சந்தித்து பல விஷயங்கள், ஊர்க்கதைகள் பேசிக்கொள்வோம். இந்த லைப்ரரி பழக்கத்தினால் கல்லூரி வாழ்க்கை முடிந்த பிறகும் எங்களது நட்பு பொது நூலகத்தில் தொடர்ந்தது. தினம் நூலகத்தில் இருவரும் சந்தித்து பேசுவோம். அப்போதுதான் ஒரு நாள் அந்த மோசமான ஆக்சிடென்ட் எனக்கு நிகழ்ந்தது. அந்த விபத்தில் கால்கள் நொறுங்கி நடக்க முடியாமல் போய் நான் அப்படியே நொந்து போனேன். இனி என் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று விரக்தியாய் நான் முடிவுக்கு வந்த நிலையில்தான் முரளி விஷயம் அறிந்து என்னை தேடி வந்தார். அவர் அப்படி வீல் சேரை சுழற்றியபடி என்னை தேடி வந்ததை பார்த்ததும் தான் எனக்கு சடார் என பொறி தட்டியது. ஒரு விபத்து ஏற்பட்டு இப்படி ஆகி போனதற்கே குமைகிறோமே. இவர் முரளி தன் வாழ்நாள் முழுவதும் இந்த இழப்பை எதிர்கொண்டு துணிச்சலாய் நீச்சலடித்து வாழ்க்கையை சந்தித்திருக்கிறாரே என்று வியந்தேன். அந்த வியப்பும் முரளி ஆறுதலாய் சொன்ன வார்த்தைகளும் என்னை அடியோடு மாற்றி என்னுள் தன்னம்பிக்கையை வளர்க்க ஆரம்பித்தது. தினம் தினம் ஃபோனில் நேரில் எங்களது பேச்சு தொடர்ந்தது. நல்ல நட்பாகி மெல்ல மெல்ல இனிய காதலாகவும் மலர்ந்தது. சொல்லிவிட்டு ரஞ்சனி நிறுத்தி கிரிதரனை பார்க்க கிரிதரன் மறுப்பாய் தலையசைத்தான். நான் நம்ப மாட்டேன். நீ எனக்காக, நான் உன்னை கட்டிக்கொண்டு மனம் கோணிவிடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாய் என்று நினைக்கிறேன். அவன் சொல்ல ரஞ்சனி வேகமாய் அவளும் மறுத்தாள். அதுதான் இல்லை கிரிடியர், நான் சொல்வது உண்மை. நான் தினமும் மதியம் லைப்ரரி செல்வதாய் கிளம்பி சென்றதெல்லாம் முரளியை சந்திக்கத்தான். நாங்கள் இருவரும் சேர்ந்து நல்ல புத்தகங்களை வெளியிடும் புத்தக நிறுவனம் ஒன்றும் பெரிய அளவிலான லைப்ரரி ஒன்றும் தொடங்கும் முயற்சியில் இப்போது ஈடுபட்டு வருகிறோம். ரஞ்சனி நிறுத்த கிரிதரன் நம்பாதவனாய் புருவங்களை மேலும் உயர்த்தினான். சரி, நீ சொல்வது போலவே உங்களுக்குள் காதல் இருக்கட்டும். ஆனால் அதை ஏன் நீ என்னிடம் இவ்வளவு நாளும் மறைக்க வேண்டும்? முன்பே சொல்லியிருக்கலாம் அல்லவா? ரஞ்சனி அதற்கும் தலையசைப்புடன் சிரித்தாள். சொல்லியிருக்கலாம் தான், ஆனால் நீங்க நம்ப மாட்டீர்கள். எனக்கு கால் இப்படி ஆகிவிட்டதால் குற்ற உணர்ச்சியில் உங்களை தவிர்த்து இப்படி நாடகம் ஆடுவதாய் அல்லவா நினைப்பீர்கள்?
அதனால நான் உங்களிடம் சொல்லாமல் உங்களுக்கு ஒரு ஜோடியை தேட ஆரம்பித்தேன். அந்நேரம் பார்த்து தேவி வர அவளே உங்களுக்கு ஏற்றவள் என முடிவு செய்தேன். அதனால உங்கள் இருவரையும் காதல் அது இதுவென சீண்டி விளையாட ஆரம்பித்தேன். ஆனால் ஒன்று, உங்களுக்கு அப்படி காதல் கீதல் என்று உருவானதோ இல்லையோ, எனக்கும் முரளிக்கும் அந்த காதல் நன்றாக உருவாகி இருந்தது. அதனால தான் நாங்கள் பொறுமையாய் ரகசியமாய் காத்திருந்து இதோ இன்று பதிவு திருமணம் செய்யும் அளவுக்கு வந்துவிட்டோம். இனியாவது எங்களை நம்புகிறீர்களா கிரிடியர்? ரஞ்சனி தலை சாய்த்து சிரிப்புடன் கேட்டபடி அவனது முகத்தையே பார்க்கவும் அதற்கு மேலும் இறுக்கமாய் கிரிதரனால் இருக்க முடியவில்லை. கோபம் தணிந்தவனாய் மெல்ல புன்னகைத்தபடி அவள் பக்கம் போனவன் அவள் கைகளில் தன் கையை வைத்து அழுத்தினான். எனக்கு புரிகிறது ரஞ்சனி, நீ சொல்லும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன், மனப்பூர்வமாய் சம்மதிக்கிறேன். ஆனாலும் ஏன் இப்படி ரெஜிஸ்டர் திருமணம் செய்ய வேண்டும்? ஊரறிய உன் திருமணத்தை பிரம்மாண்டமாய் நடத்தலாமே. எனக்கும் அப்படி ஆசைதான். ஆனால் அது அவருக்கு பிடிக்காதே. எளிமையைத்தான் அவர் ரொம்பவும் விரும்புகிறார். ரஞ்சனி சிரிப்புடன் முரளியை நோக்கி கை காட்டினாள். அதுவரை நடப்பதையெல்லாம் அமைதியாய் பார்த்து கொண்டிருந்த முரளி பேச ஆரம்பித்தான். ரஞ்சனி சொல்வதெல்லாம் உண்மை. நாங்கள் இருவரும் மனப்பூர்வமாய் காதலித்துதான் திருமணம் செய்கிறோம். இந்த விஷயத்தை உங்களிடம் சொல்லி புரிய வைப்பதை விட செயலில் இறங்கி காதலை தெரிவிப்போம் என்பதற்காகத்தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரை மாலையும் கையுமாக வந்துவிட்டோம். இப்போது எங்களை புரிந்து கொண்டீர்கள் தானே? உங்களுக்கு நான் ரஞ்சினியை மணந்து கொள்வதில் சம்மதம் தானே? முரளி கேட்க பெரிதாய் தலையாட்டினான் கிரிதரன். பூரண சம்மதம். ரஞ்சினியின் விருப்பம்தான் என்னுடைய விருப்பமும். கிரிதரன் உற்சாகமாய் கையசைத்தான். கூடியிருந்தோர் வாழ்த்த இருவரும் மாலைகளை மாற்றினர். முறைப்படி ரெஜிஸ்டரில் கையெழுத்திட்டு கல்யாணத்தை பதிவு செய்தனர். நடப்பதெல்லாம் நிஜம்தானா இல்லை கனவா என அதிசயித்து பார்த்து கொண்டிருந்தாள் தேவி. அவள் தோள்களை மெல்ல தட்டிய கிரிதரன் அவளை தனியே வரும்படி சைகை செய்தான். மணமக்கள் ஆகிவிட்ட ரஞ்சினியையும் முரளியையும் வாழ்த்திவிட்டு ரெஜிஸ்டர் அலுவலகத்தின் பின்பு இருந்த விஸ்தாரமான தோட்டப்பகுதிக்கு தேவி வந்தாள். அங்கு தயாராய் அவளுக்காக கைகளை கட்டியபடி காத்திருந்தான் கிரிதரன். தேவி வந்ததும் இதழ்களில் குறுநகை ஓட அவள் பக்கம் வந்தான். நிதானமாய் மேலிருந்து கீழ்வரை பார்வையால் ஊடுருவினான். தேவியும் மைவிழி கண்களை முழுமையாய் விரித்து அவனையே பார்த்தாள். இருவரும் ஓரிரு நிமிடம் அசையாமல் ஒருவரையொருவர் பார்த்தபடி அப்படியே நின்று கொண்டிருந்தனர். கிரிதரன் அப்படியே பார்த்தவன் கொஞ்ச நிமிடங்களில் பொறுமை இழந்தவன் போல, நீயாக வருவாய் என்று பார்த்தால் அவ்வளவு லேசில் வரமாட்டாய் போல என்றபடி வேகமாய் அவளை இழுத்து நெஞ்சோடு அணைத்தான். ஐயோ விடுங்கள் விடுங்கள் என்று அவன் பிடியிலிருந்து திமிரினாள் தேவி. எனக்கு ஒரே குழப்பமாய் இருக்கிறது. இங்கு நடப்பதெல்லாம் கனவா இல்லை நிஜமா? முதலில் அதை கூறுங்கள் என்றால் பரிதவிப்பும் குரலில். எல்லாவற்றையும் உனக்கு சொல்கிறேன் தேவி. ஆனால் அதற்கு முன்பு நடப்பது நிஜம்தான் என்பதை உனக்கு புரிய வைக்க இதோ ஒரு முயற்சி என்றபடி அவளது பட்டான கன்னங்களில் தனது உதடுகளை பதித்தான். உதட்டு ஸ்பரிசத்தில் கன்னம் சிவக்க வெட்கமாய் குனிந்தவளிடம் காதல் ஆரம்பித்து விட்டதுதானே எனவும் அவள் திடுக்கிட்டுத்தான் அவனை பார்த்தாள். என்ன சொல்கிறீர்கள்? காதலா நமக்குள்ளா என்றாள் அதிர்வாய். ஓ, அதற்குள் மறந்துவிட்டாயா? உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இப்போது என்றபடி சட்டென அவளை மறுபடியும் இழுத்து நெஞ்சார அணைத்து காட்டி விடுவித்தான். இப்போது புரிந்துவிட்டதா என்றான் குறும்பாய். அவள் விழிகளை படபடவென்று அசைத்து ஒன்றும் புரியாத அப்பாவி போல் பார்த்தாள். புரியவில்லை என்று சொல்ல போனவள் அவன் மறுபடியும் வேகமாய் அணைக்க வரவே புரிகிறது என்றாள் அவசரமாய். என்ன புரிகிறது? நீங்களே சொல்லுங்கள் என்றபடி நிஜமாகவே அவள் வெட்கப்பட்டாள். குங்குமமாய் சிவந்த அவள் முகத்தை ஆசையாய் நிமிர்த்தி அவளது மருண்ட விழிகளை தனது காந்த விழிகளால் நேருக்கு நேர் சந்தித்தாள். சொல்லட்டுமா? நானே சொல்கிறேன் என்று ஆரம்பித்தவன், தேவி, சிறுவயது முதல் ரஞ்சனிக்கும் எனக்கும் திருமணம் என்பது பேசியே வளர்த்து விட்டதால் அது நெஞ்சில் பசுமரத்தாணி போல கடமையாய் படர்ந்து கொண்டது. அதனாலே ரஞ்சனியுடன் தான் நமது திருமண வாழ்க்கை என்ற முடிவும் பண்ணியிருந்தேன். ஆனால் எப்போது உன் ஸ்பரிசம் பட்டு பூக்குவியலை அணைப்பது போன்றான உனது மென்மையான அணைப்பு கிடைத்ததோ
அப்போதே அது துளிர்விட்டு விட்டது. அதுவும் என்னை அறியாமல். அது என்ன அது? அதுவும் உங்களை அறியாமல்? அவள் புரியாதவள் போல கேட்க அவன் இனிமையாய் சிரித்தான். வேறென்ன, அந்த மன்மதனின் பொல்லாத விளையாட்டுதான், காதல்தான். ஓஹோ, இப்போது புரிகிறது என்றாள் அவளும் பலத்த தலையசைப்புடன். என்ன புரிகிறது என்பது போல் புருவங்களை உயர்த்தினான் அவன். எனக்கும் அப்படித்தான் நீங்கள் சொன்ன அது வந்திருக்கிறது. அதனால்தான் நானும் உங்களைப் போல என்னை அறியாமலே அது அது வசப்பட்டிருக்கிறேன். அவள் சீரியஸான குரலில் சொல்ல அவன் அடக்க முடியாமல் சிரிக்க ஆரம்பித்தான். சரிதான், ஈயடிச்சான் காப்பி கதை தான். அவன் கேலி செய்வதை உணர்ந்தவள், ஐயோ நிஜம், நம்புங்கள் என்றாள். அவனோ, நம்பும்படி ஏதாவது செய் என்றான், திரும்பவும் குறும்பாய் முகத்தை வைத்துக்கொண்டு. அவளுக்கு அவன் விரும்புவது நன்றாக புரிந்தது. அதனால் வெட்கத்தை அடக்கிக் கொண்டு தனது ரோஜா இதழ்களை மென்மையாய் அவன் கன்னத்தில் ஒற்றி எடுத்தாள். இனி நம்புவீர்களே எனவும் அவன் திருப்தியாய் தலையசைத்து, தேவி, இது போன்ற இனிமையான முத்தத்தில்தான் நம் காதல் விதை செடியாய் உருவெடுத்து மரமாய் வளர்ந்து அசைக்க முடியாத ஆணிவேர் போலாயிற்று தெரியுமா என்றான். தேவி தன் உதட்டை அழுந்த கடித்தபடி சிவந்தவள். நம் காதல் விஷயம் போதும், ரஞ்சனி பற்றி பேசுவோம். அவனும் முகம் மாறினான். என்ன, ரஞ்சனிக்கு என்ன என்றான். அவள் சொன்னது செய்தது நிஜம்தானே? நமக்காக செய்த தியாகம் இல்லையே. எனக்கும் அந்த பயம்தான் முதலில் இருந்தது. ஆனால் ரஞ்சனி விளக்கியதும் முரளியின் உண்மையான பேச்சும் அவள் சொல்வது உண்மை என புரிய வைத்துவிட்டது. ரஞ்சனி முரளி நல்ல ஜோடிதான். அப்பா, இப்போதுதான் உண்மை என உணர முடிந்தது. நிம்மதியாகவும் இருக்கிறது. தேவி பெருமூச்சு விட அவளை பிடித்திருந்த பிடியை இறுக்கி அவளது வாகான சிறு இடையை மேலும் வளைத்தான். சரி தேவி, நம் விஷயத்திற்கு வருவோம். மண்டபம் மணப்பந்தல் எல்லாம் நாளை தயாராயிருக்கிறது. அதனால் அவள் புரியாதது போலவே நிமிர்ந்தாள். மைவிழி கண்கள் படபடப்புடனே அவனை பார்த்தாள். அதனால், அட, இன்னும் புரியாதது போல நடிக்கும் நடிப்பை நீ விடவில்லையே. உன்னை என்ன செய்கிறேன் பார். பொய் கோபத்துடன் மீண்டும் அவளை அணைத்து அவளின் செவ்விதழ்களை நோக்கி முன்னேற ஆரம்பித்தான் அவன். அவனது அணைப்பில் கட்டுண்டு கிறக்கமாய் விழிகளை மலர்த்தியவள் அப்படியே வெட்கம் படர அவன் நெஞ்சோடு ஒட்டி கொண்டாள். அவர்கள் கட்டிப்பிடித்தபடி கிடப்பதை தூரமாய் நின்று பார்த்த ரஞ்சனியும் முரளியும் சிரிப்புடன் ஓசையில்லாமல் நழுவிக் கொண்டிருந்தனர். நாவல் முடிவுற்றது. நன்றி.